ஓகே, அப்ப நம்ம கடைசி கிளாஸ்ல தெர்மல் ரேடியேஷன் பத்தி படிச்சிருக்கோம். வெப்ப கதிர். அப்ப அந்த வெப்ப கதிர்ப்பு எப்படி வருது, அதன் மூலமாக எப்படி வெப்பம் வெளியில பரிமாற்றப்படும், வெப்ப கதிர்ப்புக்கு தேவையான ஆட்கள் யாரு, அது தங்கியிருக்க காரணிகள் யாரு, அதோடு சம்பந்தப்பட்ட விதிகள் படிச்சோம். வீணின் இடப்பெயர்ச்சி விதி படிச்சோம், ஸ்டெஃபானின் விதி படிச்சோம், அதே மாதிரி ரெய்லி ஜீன்ஸ் கொள்கைகள் பத்தி படிச்சோம். அதுக்கான கிராஃப்ஸ் பார்த்தோம். அதுல இருந்து உண்மையான தரவுகளோட எப்படி அவங்களுடைய கொள்கைகள் விலகி போகுது அப்படிங்கறது பார்த்து அதை பார்த்து இதனால குவாண்டம் லெவல்ல பார்க்கும்போது அந்த பிசிக்ஸ் சரியா வராது அப்படிங்கறது பேசணும். அப்ப அதுல இருந்து நம்ம குவாண்டம் பிசிக்ஸ் இதோட சம்பந்தப்படுத்த ட்ரை பண்ணணும். எப்படி சக்தி அலையின்ற அலை நீளம் அல்லது ஃப்ரீக்வன்சியோட தங்கியிருக்கு அப்படிங்கிற கதை பேசணும். அது பேசி அதுக்கு பிறகு நம்ம பிளாங்கின் கொள்கைகள் நம்ம கடைசியாக பார்ப்போம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இதோட்டு தொடர்ச்சி மாதிரி. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், முன்ன காலத்துல ரெண்டு வடிவத்துலதான் பிசிக்ஸ் பிரிக்கப்பட்டிருந்தது. ஒண்ணு வேவ் பத்தி படிக்கிறது, அதாவது நம்ம சவுண்ட் பாடத்துல படிப்போம், சவுண்ட் லைட் பாடங்கள் எல்லாம் படிப்போம். அந்த மாதிரி வேவ்ஸ் பத்தி படிக்கிற ஒரு பகுதி. இன்னொரு பக்கம் சடம் பத்தி படிக்கிறது. அதாவது என்னன்னா அதுக்குள்ளதான் அந்த துணிக்கைகளோட இயக்கம், நம்ம மெக்கானிக்ஸ்ல எல்லாம் செய்வோம் இல்லையா, அதெல்லாம் படிக்கிறது அங்க. இந்த மாதிரி வேவ்ஸாகவும் பார்ட்டிகல்ஸாகவும் தனித்தனியா பிரிச்சுதான் ஆரம்ப காலத்து பிசிக்ஸ் இருந்துச்சு. ஆனா இதுல தொடர்ச்சியான ஆய்வுகள் ரிசர்ச் எல்லாம் செஞ்சுட்டு போகும்போது அவங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னா, லைட் இருக்கு இல்லையா, அவரு ரொம்ப சின்ன மார்பிள் மாதிரி செயற்படுவார். அதாவது ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு லைட் படுதுன்னு சொன்னா அது ஒரு கதிரா போற மாதிரி நம்ம கேள்விகள் செய்திருக்கு, லைட் பாடத்துல படிச்சிருக்கு. ஆனா அந்த லைட் ரே அந்த ஒரு பாதையில போற சின்ன 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 மார்பிள் பால் மாதிரி யோசிக்கலாம். அந்த மார்பிள் பால் போயிட்டு எங்க லைட் படுதோ அது மேல படுற மாதிரி யோசிக்கணும். மேல வெளிச்சம் படுது இல்லையா, அது நேரடியா வெளிச்ச கதிரா படாம அந்த லைட் சின்ன 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 துணிக்கைகளா என் முகத்துல அப்படி எல்லாம் படுற மாதிரி யோசிக்க முடியும். அப்போ அந்த இயல்புகளை ஆய்வுகளின் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப நம்ம தனித்தனியாக வேவ்ஸனும் தனித்தனியாக பார்ட்டிகல்ஸனும் படிக்கிறது ஒரு வீண் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும், இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா கலந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில உள்ள தொடர்பு என்னது அப்படின்னு படிக்கணும்னு முடிவு பண்ணிதான் இந்த ஆய்வுகள் எல்லாமே மேற்கொள்ளப்பட்டுச்சு. அது சம்பந்தமாக தான் நம்ம இந்த கிளாஸ்ல படிக்க போறோம். அதுல ஐன்ஸ்டைன் செஞ்ச ஆய்வுகள் அது இதெல்லாம் பத்தி படிக்கிறதா இன்னைக்கு உள்ள பாடம். ஓகே, அப்போ நம்ம ஒவ்வொரு தலைப்புகளாக ஆரம்பிப்போம். முதலாவது தலைப்போடுங்க, ஒளி மின் விளை, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கெல்லாம் முன்னாடி நம்ம ஹெர்ட்ஸ்னு ஒரு அலகு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஃப்ரீக்வன்சி. அந்த ஹெர்ட்ஸ்ங்கிற அலகுக்குரிய உண்மையான விஞ்ஞானி, ஹெர்ட்ஸ்ங்கிறது ஒரு விஞ்ஞானின்ற பேர். அந்த விஞ்ஞானி என்ன பண்ணிருக்காருன்னா சில மெட்டல் தகடுகளை இந்த மாதிரி அலைகளும், ரேடியோ வேவ்ஸ் அல்லது விசிபிள் லைட், இந்த மாதிரி அலைகளையும் வச்சு அந்த அலைகளின் ஊடாக அந்த மெட்டல் மேல இருந்து ஸ்பார்க் வருதா அப்படின்னு டெஸ்ட் பண்ற ஒரு செயற்பாடு, சரியா, ஒரு ரிசர்ச் மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி செய்திருக்காரு. அப்ப அதுல ஒரு வியர்டான விஷயத்தை அவர் நோட் பண்றாரு. என்னன்னா இந்த ஸ்பார்க் அந்த மெட்டல்ல இருந்து ரேடியோ வேவ்ஸை விட யூவி ரேஸுக்கு நல்லா ஈஸியா பாயுது. அதாவது அவர் என்ன பண்றாருன்னா ஒரு மெட்டலோட மேற்பரப்பு இருக்கு, இந்த மெட்டலோட மேற்பரப்புக்கு ஒரு ரேடியோ அலையை அடிக்கிறது. அப்ப இதுல இருந்து ஸ்பார்க் மாதிரி வெளியில போறதை அவதானிக்கிறார். ஆனா இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வேவாக இருக்கு. சின்ன சின்ன வேவுக்கு அப்படி பட்டு ஸ்பார்க் போகாது. இந்த ரேடியோ வேவ்ஸை விட யூவி லைட் இங்க படும்போது இந்த ஸ்பார்க்ஸ் ரொம்ப ஈஸியா போறது, அதாவது இலகுவாக அந்த மேற்பரப்புல இருந்து போறதை அவரால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அது வரைக்கும் இருந்த பிசிக்ஸ் தான் அவருக்கு தெரியும். அவருக்கு இது ஏன் நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியல. அப்ப என்னன்னா இந்த விஷயத்த அவர் பேப்பரா ரிலீஸ் பண்றாரு, ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. இதெல்லாம் நடந்து ஒரு 17 வருஷத்துக்கு பிறகுதான் நம்மளோட பிசிக்ஸுக்கு மிகவும் முக்கியமான ஒருத்தர் வாரார். அவர் தான் நம்மளோட ஐன்ஸ்டைன். அவர் தான் இந்த ஒளிமின் விளைவை பத்தி இன்னும் ஃபர்தரா ரிசர்ச் பண்ணி இந்த விஷயங்களை பத்தி படிச்சு இதுக்கான காரணத்தை எல்லாம் சொல்லி இப்ப நம்ம பிசிக்ஸ் படிக்கிற சிஸ்டத்தையே தலைகீழ மாத்தி விட்டாரு. இந்த விஷயம் சொன்னதாலதான் அவருக்கு நோபல் பிரைஸும் கிடைச்சு. ஓகே, அப்போ அப்படிப்பட்ட ஒரு லெஜெண்டரியான ஒரு பாடம் தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். அப்ப உண்மையில இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன சொல்றாரு, ஏதாவது ஒரு உலோக மேற்பரப்புல ஒரு மின்காந்த அலை பட்டு அடிக்கும் போது அந்த மின்காந்த அலை இந்த சக்தியை யூஸ் பண்ணி அந்த உலோக மேற்பரப்புல சுத்திட்டு இருப்பாங்க இல்லையா இலத்திரன்கள், அவங்க அந்த மேற்பரப்பை விட்டு பிடுங்கப்பட்டு வெளியில எரியப்படுவாங்க. அதாவது ஒரு மின்காந்த கதிர் அந்த மேற்பரப்பை அடிச்சு அதுல இருந்து இலத்திரன் பிடுங்கப்பட்டு போற மாதிரி யோசிக்கலாம். எப்படின்னா இதான் மேற்பரப்பு. இந்த மேற்பரப்பை நோக்கி ஒரு மின்காந்த கதிர் வேகமாக அடிக்குது. அப்படி அடிச்சு இங்க கரு இருக்கும், அந்த கருவை சுத்தி இலத்திரன்கள் அப்படி சுத்திட்டு இருக்கும், அங்க இருக்கிற இலத்திரனை கலட்டி வெளியில வீசு. இந்த விளைவுதான் ஒளிமின் விளைவு அப்படிங்கிற மாதிரி அவரு டிஃபைன் பண்றாரு. அப்ப ஒளிமின் விளைவுன்னு ஒரு சின்ன சப்ஹெடிங் ஒன்று போடுங்க, அதுல நம்ம டெபினிஷன் எழுது அல்லது வரை விலக்கணமும் போட்டாலும் பரவாயில்ல, எழுதுங்க. உலோக மேற்பரப்பு ஒன்றின் மீதிலிருந்து அல்லது எப்படி போடும், உலோக மேற்பரப்பு ஒன்றிற்கு மின்காந்த கதிர்ப்புகளை அடிப்பதனூடாக அம்மேற்பரப்பில் இருந்து இலத்திரன் பிடுங்குபட்டு வெளியே காலப்படுதல் ஒளிமின் விளைவு அல்லது ஒளிமின் காலல் எனப்படும்.
பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. எப்படி? ஒரு உலோக மேற்பரப்புக்கு ஒரு மின்காந்த கதிர்ப்பு அடிக்க போறோம். அப்படி அடிக்கும் போது அந்த மேற்பரப்புல இருக்க இலத்திரன்கள் மேற்பரப்பை விட்டு பிடுங்குபட்டு வெளியில எரியப்படும். அப்படி நடக்கிற செயற்பாடு ஒளிமின் விளைவு அல்லது ஒளிமின் காலன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் அவரு கொடுக்கிற வரை விளக்கம். ஓகே, எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இதுதான் ஒளிமின் விளைவு அப்படின்னு சொல்றோம். இந்த ஒளிமின் விளைவை நம்மளுக்கு செய்து காட்டுறதுக்காக அல்லது இதை நம்ம செய்து பார்க்கறதுக்காக ஒரு பொன்னிலை மின்காட்டியை பயன்படுத்த முடியும். உங்களுக்கு தெரியுமா பொன்னிலை மின்காட்டினா என்னது? அது ஒரு கண்ணாடி ஜாடி மாதிரி இருக்கும். இந்த கண்ணாடி ஜாடியில மேல ஒரு உலோக தட்டு இருக்கும். பெரும்பாலும் இது நாகத்தட்டா இருக்கும். ZN ஒரு உலோக தட்டு இருக்கும். இந்த தட்டு ஒரு ரொட்டுல கனெக்ட் பண்ணி, இதுவும் நல்ல கடத்தியாக இருக்கும். ஒரு ரொட்டுல கனெக்ட் பண்ணி உள்ளுக்கு 2 கோல்டு லீஃபால பொன் இலைகளால் அப்படின்னு சொன்னா என்னன்னா கோல்டு பேப்பர். பாத்துருக்கீங்களா? கோல்டு பேப்பர் தங்கம் தான். ஆனா என்னன்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். சில சாப்பிடுவாங்க. ரொம்ப லக்ஸரியான ஹோட்டல்ஸுக்கு எல்லாம் போனா அது கோல்டு லீஃபால ரப் பண்ணி எல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க. அது சாப்பிட்டாலும் ஒன்னும் ஆக போறது இல்லை. அது இன்னட் தானே, அது சமீபாடு அடையாது. அது என்னன்னா அந்த கோல்டு லீஃப், அதான் கோல்டு லீஃப்னு சொல்றது. பொன் இலை. அந்த பொன் இலையில 2 துண்டுகள் இப்படி ஒன்னோட ஒண்ணு இருக்கும். இப்ப என்னன்னா நம்ம இந்த மேல இருக்க ஒரு நாக உலோக தட்டு, அந்த தட்டை நம்ம மறையேற்றம்னு வைப்போம். மறையேற்றுனா இந்த மறையேற்றம் இந்த கடத்தி கோலிலையும் இப்படியே கீழே வரைக்கும் போகும். இப்படி போய் பொன்னிலைகளும் கடத்தும் தானே, அப்ப அதுலயும் இந்த மறையேற்றம் இப்படி போய் சேரும். இப்படி மறையேற்றங்கள் இந்த 2 இலையிலையும் சேர்றதா அந்த மறையேற்றங்களுக்கு இடையில ஒரு தள்ளுகை விசை உருவாகும். ஒத்த ஏற்றங்கள் ஒண்ணு தள்ளு, அப்ப ரெண்டும் ஒண்ணு பிடிச்சு தள்ள போகும். இதனால என்ன நடக்கும்னு கேட்டா அந்த இலைகள் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வெளியே, அதாவது அப்படியே விரிஞ்சு வரும். அப்ப இப்படி இருந்த இலைகள் இன்னும் நம்ம மரம் ஏற்ற 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 என்ன நடக்கும்னா இப்படியே விரிஞ்சு போகும், ஒரு பெரிய தூரத்துக்கு போவார். இதே மாதிரி நேரேற்றம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன நடக்கும்? நேரேற்றினாலும் இந்த உலோகத்தட்டு ஃபுல்லா பிளஸ் ஏற்றமாக இருக்கும். அப்ப நடுவுல இருக்க கோலும் பிளஸ் ஏற்றமா இருக்கும். பொன் நிலைகள்லையும் பிளஸ் ஏற்றம் வரும். இப்பயும் ஒத்த ஏற்றம் தானே, இப்பயும் ஒத்த ஏற்றம் தான். அப்போ பிளஸ் பக்கத்துல இருந்தவர் 2 இதுலயுமே பிளஸ் வந்ததால அப்படியே விரிஞ்சு என்ன செய்வார்? தூரத்தூரம் போகும். இதுதான் இந்த பொன்னிலை மின்காட்டியின் வேலை. அதாவது நம்ம மேல இருக்க உலோகத்தட்டுல ஏதாவது ஏற்றம் இருக்கா இல்லை, அல்லது நம்ம வேற யாருக்காவது பக்கத்துல வச்சு அந்த இடத்துல ஏதாவது ஏற்றம் இருக்கான்னு பாக்குறதுக்குள்ள இதை யூஸ் பண்ண முடியும். அப்ப அதுக்காக பயன்படுத்தப்படுற இந்த பொன்னிலை மின்காட்டியை வச்சு இந்த ஒளிமின் விளைவு அழகாக விளக்க முடியும். ஓகே, முதல்ல பொன்னிலை மின்காட்டின்னு ஒரு சப்ஹெட்டிங் போட்டுட்டு இந்த கதைகளை ஃபுல்லா எழுதிக்கோங்க. படத்தையும் போட்டு உண்மையான படத்தையும் போடுறேன். அப்ப உங்களுக்கு தெளிவா புரியும். நான் வரைஞ்சிருக்கிறது ஏதோ வித்தியாசமா இருக்கு இல்லையா? இதுதான் பொன்னிலை மின்காட்டின்ற உண்மையான படம். தேவையா இருந்தா நீங்க அதையும் போட்டுக்கோங்க. அதுல குறிக்க வேண்டிய விஷயங்களை குறிச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியாது. இதுல பாத்தீங்கன்னா பிராஸ் டிஸ்க்னு போட்டிருக்காங்க. பிராஸாம் இருக்கலாம், ஏதாவது ஒரு உலோகத்தட்டா இருந்தா போதும். ஓகே, உள்ளுக்கு கோல்டு லீவ் இருக்கும். ஏன் தங்கம்னு சொன்னா இது ரொம்ப மெல்லிய ஒரு தகடு தான். வெள்ளிய குறுக்கு வெட்டு பரப்பளவு ரொம்ப குட்டி. அப்ப உங்களுக்கு தெரியும் குறுக்கு வெட்டு பரப்பளவோட தடை கூடும் இல்லையா? குறுக்கு வெட்டு பரப்பளவு குறைய குறைய தடை கூடும். தடை கூடுதுன்னு சொன்னா அவருடைய தடைத்திறன் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவாக இருக்கோ அப்ப தடை ஓரளவுக்கு சின்னதாகலாம். உங்களுக்கு நல்லாவே தெரியும் தங்கம் தான் இருக்கல நல்லா மின்னை கடத்தக்கூடிய. அப்போ மத்த லீவ்ஸை யூஸ் பண்றதை விட தங்க இலைகளை பொன் இலைகளை நம்ம பயன்படுத்தினா அவருடைய குறுக்கு வெட்டு பரப்பளவு சின்னதாக இருந்தாலும் அவர்ல ஒரு கடத்து திறனை போதுமான அளவுக்கு ஏற்படுத்திக் கொள்ள முடியும். சரிதானே? இவர்ல அந்த கடத்து திறன் இருப்பதற்கான தேவை உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இவர் ஏன் ரொம்ப மெல்லிசா வைக்கணும், ஏன் ஒரு லீஃப் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டா, இங்க நம்ம ஏற்றங்களை ஏற்றி சின்ன அளவுலதான் ஏற்றங்கள் போகும். அந்த ஏற்றங்களுக்கு இடையில வரப்போற விசையும் ரொம்ப குட்டியா தான் இருக்கும். அது என்னன்னா அந்த விசைகளால இவர் ஒரு துளங்களை காட்டணும்னு சொன்னா கட்டாயம் அவங்க 2 பேரும் ரொம்ப மெல்லியாக்கலா இருக்கும். இப்பதான் சின்ன விசை வந்தாலும் அவர் அப்படியே விலகி போக முடியும். அப்படி இல்லாம பெரிய பெரிய பாரமான கம்பி 2 தொடுத்து வச்சிருக்கீங்கன்னு வைங்க, அங்க எவ்வளவுதான் ஏற்றம் வந்தாலும் சில நேரம் இப்படி விரிஞ்சு போகாமலே இருக்கலாம். அப்ப அங்க ஏற்றம் வருதா இல்லையா ஒன்னும் பார்க்க முடியாது. அப்ப இவருடைய சென்சிட்டிவிட்டியை கூட்டுறதுக்காக தான் கோல்ட் லீஃப் போட்டுரும், இலைகள் பயன்படுத்துறோம். சரி, அவர் தகடு மாதிரி பயன்படுத்தாம அல்லது ஒரு வயர் மாதிரி பயன்படுத்தாம அவர் ரொம்ப மெல்லிய ஒரு பேப்பர் மாதிரி பயன்படுத்துறதுக்கான நோக்கம் இதுதான். ஓகே, அது தேவைன்னா எழுதிக்கோங்க. இதுதான் பொன்னிலை. அப்போ பொன்னிலை மின்காட்டின்ற கதை இதுதான், விளையாட்டு இதுதான். ஓகே, அப்ப நம்மளுடைய பொன்னிலை மின்காட்டியை தான் மறுபடியும் வரைஞ்சிருக்கேன். இதை பயன்படுத்தி எப்படி ஒளிமின் விளைவை விளக்குறதுன்னு பார்ப்போம். ஒரு ஏற்றப்படாத பொன்னிலை மின்காட்டி ஒன்று எடுத்தீங்களாக இருந்தால் அந்த டைம் அந்த பொன்னிலைகள் 2 ஒன்னோட ஒண்ணு ஒட்டி தான் இருக்கும். ஏன் அவங்கள ஏற்றம் இல்லையே, அப்ப அவங்க மெனக்கட்டு இப்படி விரிஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க. ஈர்ப்பு விசையில அவங்க 2 பேரும் இப்படி ஒட்டி நிற்பாங்க. இதுல ஏதாவது ஒரே ஏற்றம் ஒத்த ஏற்றம் வரும்போது தான் அவங்க 2 பேரும் இப்படி விலகி போக முடியும். ஒவ்வாத ஏற்றங்கள் வர முடியுமா? வர முடியாது இல்லையா? ஏன் 2 பேரும் ஒரே இடத்துக்குள்ள கனெக்ட் ஆகிருக்காங்க. ஒவ்வாத ஏற்றங்கள் வர முடியாது. ஒண்ணு பிளஸ் வரலாம் அல்லது மைனஸ் வரலாம். அப்ப அந்த ஒத்த ஏற்றங்கள் வரும்போது இவங்க அப்படியே விலகி போகும். இதுதான் அந்த பொன்னிலைன்ற விளையாட்டு. இது நம்ம மேல எழுதிட்டோம். இப்போ இந்த பொன்னிலையை பயன்படுத்தி ஒளிமின் விளைவை நான் காட்ட போறேன். எப்படின்னு சொன்னா முதல்ல மாதிரி இங்கேயும் இந்த ZN தகடு இருக்கு இல்லையா, மேல ஒரு பிளேட் இருக்குமே, அதை இப்படி மர ஏற்றத்தால ஏற்றுனா
அந்த மறையேற்றம் பொன் இலைகளுக்கும் வரும். அந்த ஒத்த ஏற்றத்தினால் ஏற்படுற விசை காரணமாக அவங்க 2 பேரும் நல்லா விரிஞ்சு போகும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இதை கவனி. இந்த தகடு மேல இந்த தகடை நோக்கி ஒரு ஃப்ரீக்வன்சி கூடுன ஒரு அலைய நான் அடிக்க போறேன். சரியா? அதாவது ஒரு மின்காந்த கதிர்ப்பு. ஏன் ஃப்ரீக்வன்சி கூடுனதை அடிக்கிறோங்கிறத உங்களுக்கு போக போக புரியும். ஒரு ஃப்ரீக்வன்சி கூடுன ஒரு அலைய பயன்படுத்தி இந்த தகடு மேல நான் அதை ஒளிரூட்ட போறேன். உதாரணத்துக்கு ஒரு யூவி லைட் எடுத்துமே, அது லேசு தானே, யூவி லைட், யூவி டார்ச், அது இதெல்லாம் வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு யூவி லைட் ஒண்ணு இது மேல அடிக்கிறேன். அடிச்சு கொஞ்ச நேரம் அப்படியே அப்சர்வ் பண்ணி பார்த்தா இந்த பொன் நிலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடி பழைய நிலையை அடைவதை காணக்கூடியதாக இருந்தது. அதாவது யூவி லைட் அடிக்கும் போது இந்த பொன் நிலைகள் நல்லா விரிஞ்சுதானே இருந்துச்சு அந்த மறையேற்றத்தால. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க 2 பேரும் கிட்ட வரத பார்க்கக்கூடியதா இருக்கு. இது எதனால நடக்கும்? ரியலிஸ்டிக்கா இங்க என்ன நடக்குது? இங்க உண்மையிலேயே ஏன் இது நடக்குதுன்னு இன்னும் நம்ம படிக்கல. ஆனா இந்த யூவி கதிர் படுறதால இங்க இருக்க மறையேற்றம் குறையிறத நம்மளால இதன் மூலமாக சொல்ல முடியும். ஒரு முடிவாக சொல்ல முடியும். மறையேற்றம் குறையுது. அப்ப மறையேற்றம் குறையுதுன்னு சொன்னா எங்க போகும்? மறையேற்றம்ங்கிறது உண்மையிலே இலத்திரன்கள் தானே. அந்த இலத்திரன்களுக்கு என்ன நடக்குது? என்ன நடக்குதுன்னு சொல்ற டெபினிஷன் தான் ஒளிமின் விளைவு. உண்மையில என்ன நடக்குதுன்னா, இங்க படுற ஒளிக்கதிரால இந்த மேற்பரப்புல எக்ஸ்ட்ராவா இருக்க இலத்திரன்கள் எல்லாம் இந்த சக்தியை உறிஞ்சுக்கிட்டு வீசுபட்டு வெளியில போகும். அப்படி வெளியில போறதால இந்த உலோக மேற்பரப்புல இருக்க மறையேற்றங்களின் அளவு குறையும். மறையேற்றங்களின் அளவு குறைந்தால் அந்த பொன் நிலைகள்ல இருக்க மறையேற்றங்களும் குறைஞ்சு அவங்க 2 பேரும் ஒன்னோட ஒண்ணு ஒட்டுவாங்க அல்லது பழைய நிலையை அடைவாங்க. இதுதான் அங்க நடக்கிற விஷயம். அவ இதுல இருந்து நம்ம ஒளிமின் விளைவை நேரடியா பார்க்கக்கூடியதா இருக்கு. ஒளிமின் விளைவு என்னன்னு சொன்னோம், ஏதாவது ஒரு உலோக மேற்பரப்புல ஒரு மின்காந்த கதிர் பட்டால் அந்த மேற்பரப்புல இருக்க இலத்திரன்கள் பிடுங்கப்பட்டு போகும் அப்படின்னு டெபினிஷனா எழுதணும். ஆனா இதை செய்து பார்க்கறதுக்கு நம்ம இந்த பொன்னிலை மின்காட்டியை பயன்படுத்த முடியும். அப்ப இதை பயன்படுத்தி இதை செய்து பார்த்தா அந்த பொன்னிலைகள் ரெண்டும் ஒட்டுது. அப்ப அந்த நம்ம டெபினிஷன்ல எழுதின விஷயத்த நம்ம ரியலிஸ்டிக்கா பார்க்க முடியும். ஓகே, இப்ப இது இதுல எல்லாம் தங்கும் அந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம பிறகு பேசுவோம். இந்த விஷயத்த ஒரு படத்தை போட்டு தெளிவாக எழுதி காரணங்களோட எழுது. இப்ப நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அடுத்த லெவலுக்கு போகும். என்னன்னா, இந்த யூவி கதிர் நேரடியாக ஜிங்க் பிளேட் மேல பட்டுச்சு. ஆனா இப்ப என்ன பண்ண போறேன்னா, இது மேல யூவி கதிரை ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு கிளாஸ் வைக்க போறோம். பாத்திருக்கீங்க தானே, நம்ம யூவி பிளாக் பண்ற கண்ணாடி எல்லாம் போடுவாங்க. அது வெயில இருந்து பார்க்கும்போது வெளிப்பக்கம் நீல கலரா மின்னும். சரி, எங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போடுவாங்களா இருக்கும். சரியா, யூவி லைட்டை அதை பிளாக் பண்ணும். அந்த மாதிரி ஒரு ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு கிளாஸை வைக்க போறோம். ஆனா அதுல யூவி லைட் பிளாக் பண்ணப்பட்டாலும் மத்த மின்காந்த கதிர்கள் போகத்தான் போகுது. மின்காந்த அலைகள் போகத்தான் போகுது. அப்போ அந்த யூவி பிளாக் பண்ணக்கூடிய ஒரு கண்ணாடி தட்டை இதுக்கு மேல வச்சு இது மேல யூவி லைட்டை ஷைன் பண்ண போறேன். என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த யூவி லைட் இதுல போகாது. அது பட்டு இப்படி தெரிச்சு போயிடும். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த யூவி லைட் இந்த கண்ணாடி குற்றியால அகத்துறிஞ்சப்படும். ஓகே, மிச்சமா இருக்க அந்த விசிபிள் லைட்டுகள் மத்த கதிர்கள் தான் உள்ள போக போகுது. அப்படி உள்ள போற ஆக்களால இங்க இருக்க ஏற்றம் பிடுங்கு படாது. ஏன் படாதுங்கிறது பிறகு பார்ப்போம். நம்ம இந்த கண்ணாடி தட்டை மேல வச்சதுக்கு பிறகு இந்த பொன்னிலைகள் சுருங்குற செயற்பாடு நின்றுடும். எங்கன்னு நின்றாரோ அதுல நின்றும். அதுக்கப்புறம் நம்ம என்னதான் லைட் அடிச்சாலும் அது போகாது. அப்ப அதுல இருந்து புரிஞ்சுக்கலாம், இந்த யூவி லைட்ல இருக்க ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஆள் தான் இங்க உலோகம் மேற்பரப்புல இருக்க இலத்திரன்களை கலட்டி வீசினான். அது இல்லாம போயிருச்சுன்னு சொன்னா பிடுங்கி எறியப்பட போறது இல்ல. அதனால பொன்னிலைகள் ஒண்ணு நோக்கி நெருங்க போறதும் இல்லை. இத இந்த பிராக்டிக்கல்ல செய்து நம்மளால புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கு. அப்போ அந்த ஸ்பெஷலான ப்ராப்பர்ட்டி யாருன்னு கேட்டா அவருடைய ஃப்ரீக்வன்சி. ஒரு லைட் அண்ட் ஃப்ரீக்வன்சி எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்வாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு உலோக மேற்பரப்புல இருந்து இலத்திரனை கலட்டி வீச முடியும். அப்ப யூவி லைட்டை பிளாக் பண்ணி விட்டுட்டா மத்தாக்கெல்லாம் விசிபிள் ரீஜன் கூட தானே இருப்பாங்க. அவங்களோட ஃப்ரீக்வன்சி குறைவா இருக்கும். அப்ப ஃப்ரீக்வன்சி குறைஞ்ச ஒருத்தர் போயிட்டு அந்த உலோக மேற்பரப்புல படும்போது அவ்வளவு பெருசாலாம் கழட்டி வீசுற தன்மை இருக்காது. அப்ப உலோக மேற்பரப்புல இருந்து இலத்திரன் பிடுங்கப்படாது. அதனால அந்த பொன் நிலைகள்ல இருக்க ஏற்றங்களின் அளவு மாறாது. அப்ப அவங்க 2 பேரும் நெருங்கி வர வேண்டிய தேவை இருக்காது. அவங்கள இருக்க போற விசை அப்படியே இருக்கும். அப்ப அவங்க அப்படியே இருப்பாங்க. ஓகே, அப்போ அந்த ஸ்பெஷலான ப்ராப்பர்ட்டி யாரு? அது அந்த மின்காந்த கதிரண்ட ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். தெளிவாக போடுங்க பாப்போம். அடுத்த கதைக்கு போ. நம்ம இங்க மறையேற்றன ஒரு தட்டுக்கு தானே இந்த வேலை செய்தோம். சில வேளை மறையேற்றப்பட்டதாக இல்லாமல் நேரேற்றப்பட்ட தட்டாக இருந்தால் என்ன நடக்கும்னு நினைக்கிறேன். அதையும் செய்து பார்க்கிறோம். அந்த தட்டுல நம்ம நேரேற்றத்தை கொடுக்கிறோம். நேரேற்றத்தை கொடுத்தாலும் இந்த பொன்னிலைகள் அப்படி விரிஞ்சு போய் தான் நிற்கும். சரியா, ஒத்த ஏற்றங்கள் தானே, அவங்க 2 பேர்லயும் விசை தாக்கி விரிஞ்சு போய் தான் இருக்கும். இப்போ நம்ம இதே வேலையை செய்து பார்த்தா என்ன நடக்கும்? முதல்ல என்ன சொன்னோம்? யூவி கதிர்கள் அந்த மேற்பரப்புல பட்டு அங்க இருக்க இலத்திரன்களை பிடிச்சி வீசி விடு இல்லையா, அடிச்சு துரத்தி விடு. அந்த வேலையை தான் ஒளிமின் விளைவுன்னு சொல்றோம். அதை தான் நம்ம காட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நேரேற்றமாக இந்த தட்டை நீங்க மாத்துவீங்களாக இருந்தால் அங்க இலத்திரன் பற்றாக்குறை. மறையேற்றப்பட்டு இருக்கும்போது எக்ஸ்ட்ராவா இலத்திரன் இருக்குன்னு அர்த்தம். நேரேற்றம்னு என்ன அர்த்தம்? அங்க இலத்திரன் பத்தாதுன்னு அர்த்தம். அப்ப அங்க இலத்திரனே இல்ல. அப்ப நீங்க யூவி லைட் அடிச்சா அங்க கருவுல பட்டு கரு தூக்கி எறியப்படுற கதையெல்லாம் நடக்காது. தூக்கி எறியப்பட்டா இலத்திரன் தான் தூக்கி எறியப்படலாம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், இலத்திரன் ரொம்ப திணிவு குறைஞ்சவர். கருவோட ஒப்பிடும்போது ரொம்ப 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 குறைஞ்சவர். அப்ப ஒரு சக்தி
கிடைக்கும் போது இலத்திரன் பிடுங்கப்பட்டு போகலாம். கரு போறதுக்கு வாய்ப்பே இல்லையாப்பா, அதாசையா அவன் நேரேற்றமா இருந்தால் அங்க இலத்திரன் இல்ல. அப்ப யூவி லைட் வந்து படும்போது கலண்டு போறது அங்க இலத்திரன் பத்தாது, அங்க இலத்திரன் இல்ல. அப்ப அந்த நேரேற்றம் மாற போறதே கிடையாது, அப்படியேதான் இருக்கும். இலத்திரன் தான் புடுங்கி எரிஞ்சிருக்கலாம், ஆனா இல்லையே. அவன் நேரேற்றம் இல்லாததாலதான் வருது. அந்த இல்லாத நேரேற்றம் அப்படியே இருக்கு. இந்த நேரேற்றம் மாறாததால இந்த ரெண்டு பொன்னிலைகள்லயும் வரப்போற விசைகள் மாறாது. அந்த பொன்னிலைகள் அப்படியே இருக்கும். இதனாலதான் ஒளிமின் விளைவு செய்து காட்டுறதுக்காக மறையேற்றப்பட்ட தட்டை யூஸ் பண்றோம். பிளஸ் ஏற்றமா இருந்தா பொன்னிலைகள்ல எந்த விதமான மாற்றமும் இருக்காது. தெளிவாக எழுதிக்கோங்க, தெளிவாக எழுதி இதெல்லாம் எம்சிக்யூல போட்டு விடலாம். கிளியரா எழுதி நோட் பண்ணுவீங்க, என்ன காரணங்களோ எல்லாத்தையும் போட்டு தெளிவா எழுதி விளங்கி எழுது. அடுத்த கதையை பாக்குறீங்களா? சில வேளை இந்த பொன்னிலை மின்காட்டி நடுநிலையா இருக்கும் போது இந்த வேலை செய்திருந்தா என்ன நடக்கும்? நடுநிலையா இருக்கும் போது இந்த பொன்னிலைகள் ரெண்டுமே ஒருத்தர் அப்படி பக்கத்துல எந்த விதமான தடையும் இல்லாம இருக்கலாம். ஓகே, அவர் சும்மா விரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு அவசியமே இல்ல, அவர் கிட்ட தான் இருப்பாரு, இப்படி தொங்கிட்டு இருப்பாரு. இப்போ நீங்க இதே வேலையை செய்த என்ன தெரியுமா நடக்கும்? அந்த உலோக மேற்பரப்புல ஓரளவுக்கு இலத்திரன் இருக்கும் இல்ல, மறையேற்ற தட்டு அளவுக்கு நிறைய இலத்திரன்கள் இருக்காது. ஆனா இவர் நடுநிலையா இருக்கிறதால ஓரளவுக்கு இலத்திரன்கள் அங்க இருக்கும். அந்த இலத்திரன்கள் இந்த தட்டை விட்டு பிடுங்குபட்டு வெளியில எரியப்படும். இப்படி பிடுங்குபட்டு போறதால இந்த தட்டு என்ன நடக்கும்? கொஞ்சம் கொஞ்சமா நேரேற்றம் அடையும். தட்டு நேரேற்றம் அடைகிறதால நடுவுல இருக்க இந்த ராட்டும் நேரேற்றம் அடையும். அப்ப இவரோட தொடுக்கப்பட்டிருக்க பொன்னிலைகளும் நேரேற்றப்படுவாங்க. ரெண்டு பொன்னிலைகளுமே நேரேற்றப்பட்டால் ஒத்த ஏற்றங்கள் அந்த இலைகள்ல வரும், இடையில தள்ளுகை விசைன்னு வரும். அந்த தள்ளுகை விசையால விரிய தொடங்கும். அப்போ இது ஒரு மறையேற்றப்பட்ட பொன்னிலை மின்காட்டிக்கு நம்ம பிராக்டிகலை செய்தால் என்ன நடக்கும்? அந்த இலைகள் சுருங்கிறத பார்க்கலாம். ஒரு நடுநிலையான பொன்னிலை மின்காட்டிக்கு நம்ம இந்த பிராக்டிகலை செய்தா அந்த இலைகள் பக்கத்துல இருந்து விரிஞ்சிட்டு போறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, நேரேற்றப்பட்டதுல ஒரு மாற்றமும் இருக்காது, அப்படியே இருக்கும். அப்ப இந்த மூணு விஷயங்களும் நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். நடுநிலையான பொன்னிலை மின்காட்டிக்கான கதையும் தெளிவா எழுதிப்போம். சரியா? பாயிண்டா நீங்க பாஸ் பண்ணி தெளிவாக விளங்கி உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு தோணுதோ எல்லாத்தையும் எழுதிக்கும். சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. உங்களுக்கு திருப்ப பாக்குறதுக்கு இருக்க போற ஒரே விஷயம் உங்களுடைய நோட் மட்டும் தான். திருப்ப வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? உங்களுடைய நோட்டை நீங்க அழகா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த விஷயம் இங்கதான் எழுதணும். அப்ப ஏதாவது எக்ஸாம் செய்யும் போதோ அல்லது யாருக்காவது நீங்க சொல்லிக் கொடுக்கும் போதோ டக்குன்னு அந்த பேஜை புரட்டி டக்குன்னு சொல்லிக் கொடுக்கணும். சரி, ஏதாவது டவுட் வந்துருச்சுன்னா டக்குன்னு புரட்டி பார்க்கலாம். அந்த டைம்ல நீங்க யூடியூபுக்கு வந்து இந்த வீடியோவை தேடி அது பாக்குறதுலாம் கஷ்டம். உங்களுடைய நோட் தான் உங்களுடைய மெயினான ரிசோர்ஸ். சோ அதை வந்து நீங்க எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவு தெளிவாக போட்டுக்கோ. சரியா? போட்டுட்டு சொல்லுங்க, நம்ம அடுத்த கதைக்கு போகும். ஓகே, அடுத்த விஷயம் நம்ம இங்க ZN தட்டு தானே யூஸ் பண்ணும். அப்படி இல்லைன்னா இதை விட நீங்க ஈஸியா செய்ய போறீங்கன்னா சோடியம் அல்லது பொட்டாசியம் அதுக்கு மேல நீங்க யூவி லைட் அடிச்சு பார்த்தா இன்னும் நல்லா செய்யலாம். சரி, அந்த பிராக்டிகல் இன்னும் ஈஸியாக செய்யக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் யூவி லைட் படும் போதே இந்த பொன்னிலை மின்காட்டிகள் நல்லா துலங்கா காட்டுவாங்க. இதுக்கான காரணம் என்னங்கிறது உங்களுக்கு போக போக புரியும். ஓகே, அப்ப இந்த கதையை போடுங்க, நம்ம இதோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போக போக எழுது. அப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். தலைப்போடுங்க. ஒளிக்களத்தினால் ஒளிமின் விளைவினை காட்டுதல். ஒளிக்களத்தை யூஸ் பண்ணி இந்த ஒளிமின் விளைவை நம்ம காட்ட போறோம். சரியா? தலைப்போடுங்க, நம்ம எழுதும். ஓகேயா? ஒளிக்களம் அப்படின்னு என்னது? ஒளிக்களம்னா அவ்வளவு பெரிய விஷயம்லாம் ஒண்ணும் கிடையாது. அது ஒரு பல்பு மாதிரி இருக்கும். அந்த பல்புக்குள்ள இப்படி ஒரு பல்பு மாதிரி இருக்கும். இந்த பல்புக்குள்ள ஒரு பக்கம் ஒரு தட்டு மாதிரி ஒண்ணு இருக்கும். ஒரு தட்டு மாதிரி, அதை வளைஞ்ச ஒரு தட்டு மாதிரி நம்ம உருவாக்கி வச்சிருப்போம். இன்னொரு பக்கம் ஒரு ராட்டு மாதிரி இருக்கும். ஒரு கோல் ஒண்ணு, இப்படி ஒரு மெல்லிய கோல் இருக்கும். இப்படி இருக்கும், ஒரு லைட் மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். இவரை கொண்டு போயிட்டு நம்ம சுற்றுக்கல்ல எல்லாம் தொடுக்கலாம். சுற்றுக்கல்ல தொடுத்துதான் இந்த பிராக்டிகல் செய்ய போறோம். இப்படிதான் ஒளிக்களம் இருப்பாரு. உண்மையான படத்தை பார்த்தால் இந்த மாதிரி வரும். சரியா? இதுதான் ஒளிக்களம் அப்படின்னு சொல்றது. இவருடைய வேலை என்னதுங்கிறத நம்ம எழுதுவோம். ஓகே, இப்போதைக்கு படத்தை போட்டுக்கோங்க. இப்ப நம்ம அங்க பொன்னிலை மின்காட்டியை யூஸ் பண்ணி இந்த பிராக்டிகல் செய்ததுக்கும் இதுக்கும் வரப்போற என்ன வித்தியாசம்னு கேட்டால், அங்க இந்த பொன்னிலை மின்காட்டியை பயன்படுத்தி நம்ம பிராக்டிகலை செய்யும் போது ஏற்றம் அகற்றப்படுது, இலத்திரன்கள் வந்து பிடுங்கப்பட்டு போகுதுன்னு மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியும். அது எவ்வளவு வேகமா போகுது அல்லது இவர் பிடுங்கப்பட்டு போற ரேட் எல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. ரேட்னு சொன்னா என்னது? அது ஏற்றங்கள் அசைற வீதம் இல்லையா, அது ஒரு மின்னோட்டம். அப்ப இலத்திரன்கள் பிடுங்கப்பட்டு போகும்போது உருவாகிற மின்னோட்டம், அதைத்தான் நம்ம ஒளி மின்னோட்டம்னு சொல்றோம். அந்த ஒளி மின்னோட்டம் எவ்வளவு அதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. நம்ம பேசிக்கா லைட் படும்போது அந்த மேற்பரப்புல இருந்து இலத்திரன்கள் பிடுங்கப்பட்டு போகுதுன்னு மட்டும் தான் சொல்ல முடியும். ஆனா இந்த ஒளிக்களத்தை பயன்படுத்தி பிடுங்கப்பட்டு போற வீதத்தையும், அதாவது அந்த பிடுங்கப்பட்டு போற ஒளி மின்னோட்டத்தையும் நம்மளால கணிக்க முடியும். அப்போ மேல செய்த அதே பிராக்டிகல்ட்டு அடிப்படை தான், கன்செப்ட் தான். ஆனா இதை வந்து கொஞ்சம் நெருங்கூட்டி அப்கிரேட் பண்ணி செய்யற பிராக்டிகலாக இருக்கும். ரைட்? கவனிங்க. இந்த ஒளிக்களத்தை பயன்படுத்தி நம்ம இப்படி ஒரு சுற்று உருவாக்க போறோம். இங்க ஒரு பேசிக்கான சுற்று கொடுத்துருக்காங்க, அது ஓகே தான். அதை விட நம்ம இப்படி போடும். இது ஒளிக்களம். ஒரு பக்கம் அந்த வளைஞ்ச தட்டு இருக்க போகுது, மத்த பக்கம் அந்த கோல் மாதிரி இருக்கவர் இருக்க போறாரு. இது கூடாக போற மின்னோட்டத்தை அளக்கிறதுக்கு ஒரு மைக்ரோ ஆம்பியர் மானி பயன்படுத்தும். இப்போ
இந்த ஒளி மின்கலத்துக்கு குறுக்க இருக்க அழுத்தத்தை அளக்கிறதுக்கு ஒரு வோல்ட் மணி நம்ம இங்க போட போறோம். ஓகே, நம்ம பேட்டரி இப்படி போட போறோம். அந்த பேட்டரி இந்த பக்கம் மைனஸும் இந்த பக்கம் பிளஸும் இருக்குமா, இந்த மாதிரி ஒரு 4-5 பேட்டரியை தொடுத்து போட்டு வச்சிருக்கோம். ஓகேயா, இதுதான் ஒளி மின் விளைவை விளங்கப்படுத்துறதுக்காக நம்ம ஒளிக்கலத்தை பயன்படுத்தி உருவாக்குற சுற்று. இதுல நம்ம பிராக்டிகல்ல செய்யும் போது அந்த ஒளிக்கலத்துக்கு குறுக்க இருக்க அழுத்தத்தை மாத்தி மாத்தி தான் பிராக்டிகல் செய்வோம். அப்ப நம்ம அந்த பேட்டரியை மாத்தி மாத்தி பிராக்டிகல் செய்ய முடியும். ஆனா அதை விட எஃபெக்டிவான ஒரு வழி என்னன்னா, இவர்ல தொடராக ஒரு தடை ஒண்ணு இணைச்சிட்டு அந்த தடைக்கு குறுக்க இருக்க அழுத்தத்தை மாத்துறது. ஒரு ரயோஸ்டட் மாதிரி யாராவது ஒரு ஆளை போட்டுட்டு அதுல அழுத்தத்தை மாத்துறது லேசு. அப்ப சுற்ற இந்த மாதிரி மாத்தி அமைப்போம். ஒரு தடையை போட்டு மாற்றி அமைத்தால் இது ஒரு பெரிய தடை. ஓகேயா, இந்த பக்கம் இருந்து ஒரு தொடு சாவியை போடும். இப்ப என்ன பண்ணுவோம்னா, இது கீழே நம்ம பேட்டரியை போடும். இந்த பக்கம் மைனஸ், அப்படியே ஒரு 2-3 பேட்டரியை போட்டு இப்படி ஒரு சுற்றா அமைப்போம். இது லேஸ். அப்ப அழுத்தத்தை மாத்துறதுக்கு நீங்க இந்த தொடு சாவி அந்த பக்கமும் இந்த பக்கமும் அசைச்சிங்கனாலே போதும். இப்படி நம்ம ஒரு சுற்ற போடும். ஓகே, அப்ப இதுல நீங்க குறிச்சுக்கோங்க, இது ஒரு ஒளிக்கலம். இந்த ஒளிக்கலத்துல இந்த மைனஸ் பக்கம் தொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதை நம்ம கேத்தோட் அப்படின்னு போடுவோம். அதை தான் இங்க சீனு குறிச்சிருக்காங்க. அதுதான் இந்த தட்டு கேத்தோட். இவர் ஆனோட், பிளஸ் பக்கம் கனெக்ட் ஆகியிருக்கிறது ஆனோட். ஓகே, அதே நேரம் இந்த களம் ஒரு வெற்றிடமாக்கப்பட்ட களமாக இருக்கு. அதுக்கான காரணங்களும் எழுதுவோம். இந்த பல்பு இருக்குல்ல, அந்த மின்குமிழ் அதுக்குள்ள வெற்றிடமாக இருக்கு. சரியா, இது என்னது மைக்ரோஆம்பியர் மானி, இது வோல்ட் மானி. இவர் மாறும் தடைன்னு குறிச்சுக்கோங்க. இவர் மின் கலங்க. சரியா, எல்லாம் குறிச்சு படத்தை போட்டுக்கோங்க. சரியா, இந்த பிராக்டிக்கல் நம்ம எப்படி செய்வோம்னு சொன்னா, இந்த வளைந்த ஒரு தட்டு மாதிரி பகுதி இருக்கு இல்லையா, நம்ம சீனு போட்டிருக்கோம். அது மேல ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி மின்காந்த கதிரை அடிப்போம். அடிக்கும் போது அவர் என்ன பண்ணுவாரு, அங்க இருக்க இலத்திரன்களை பிடிச்சு அடிச்சு வெளியில விரட்டி விடுவார். இப்ப கவனிங்க, இப்படி ஒரு யூவி லைட்டோ அல்லது ஏதாவது ஃப்ரீக்வன்சி கூடுன்னு ஒரு மின்காந்த கதிர்பால இந்த தட்டை அடிக்க போறோம். அப்போ இந்த மின்காந்த கதிர்ப்பு இந்த தட்டுல இருந்து இலத்திரனை விரட்டி விட்டு அது மூலமாக ஒரு மின்னோட்டத்தை பார்க்கலாம். அது இருக்கட்டும். முதலாவது இந்த விஷயங்களை கொஞ்சம் பேசிட்டு போவோம். எதுக்காக இந்த மின்குமிழ் ஒரு வெற்றிடமாக்கப்பட்ட மின்குமிழாக இருக்கணும்? அதுக்கான காரணம், இவர் வெற்றிடமா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு மின்காந்த கதிர்ப்பு வரும்போது அந்த மின்காந்த கதிர்ப்பு உள்ளுக்கு இருக்க வளி மூலக்கூறுகள் எல்லாத்தையும் மேல பட்டு பட்டு போகும் இல்லையா. உள்ளுக்கெல்லாம் குட்டி குட்டியா அப்படி வளி மூலக்கூறுகள் இருக்குன்னா இந்த எல்லா வளி மூலக்கூறுகள் மேலையும் பட்டு 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 ஆக்சிடென்ட் ஆகி கிராஷ் ஆகி போகும். அப்படி போனா அந்த மின்காந்த கதிர்ப்பு வச்சிருக்க பெரும்பாலான சக்தி இந்த வளி மூலக்கூறுகள்ல பட்டே இல்லாம போயிடும். அதை தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா, அந்த குமிழை குமிழாக்கப்பட்ட குமிழாக பயன்படுத்துறோம். உண்மையிலேயே கதோட்ட குழாய் பரிசோதனை கெமிஸ்ட்ரியில படிப்போம் இல்லையா, அந்த டைமும் இந்த நோக்கத்துக்காக தான் அமுக்கத்தை குறைவா மெயின்டைன் பண்ணும். தாழ் அமுக்கத்துல வச்சிருக்கும். ஆனா அங்க கொஞ்சம் சரி வளி மூலக்கூறுகள் இருக்கணும். காரணம் என்னன்னா, அப்பதான் கதோட்டு கதிரை பார்க்க முடியும். கதோட்டு கதிர் அப்படிங்கிறதே அந்த சக்தியை வாங்கி அங்க இருக்க வளி மூலக்கூறுகள் எல்லாமே அருட்டப்பட்டு ஒரு லைட்டை எமிட் பண்ணும். அப்ப அங்க கொஞ்சம் சரி வளி மூலக்கூறுகள் இருந்தாதான் அந்த அருட்டப்பட்ட லைட் எமிட்டிங் செயற்பாடு நடக்கும். அப்ப அங்க கொஞ்சம் சரி அங்க வளி அமுக்கம் இருக்கணும். தாழ் அமுக்கத்துல அங்க வைப்போம். இங்க அமுக்கமே இருக்கக்கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு வெற்றிடமாக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு எஃபெக்டிவா நம்மளால மின்காந்த கதிர் என்ற சக்தியை அந்த தட்டுக்கு கொடுத்துட முடியும். அப்ப அதுதான் இவர் வெற்றிடமாக்கப்பட்டிருப்பதற்கான காரணம். ஒண்ணாவது. அடுத்த கதை, இங்க இருக்கிற இந்த தட்டு இருக்கு இல்லையா, அந்த தட்டு அயனாக்கட் சக்தி குறைந்தாக்கலா போடுறது நல்லது. உங்களுக்கு தெரியும் அயனாக்கட் சக்தினா என்னது? இலத்திரனை கலட்டி எடுக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை அது என்னவோ அதுதான் அந்த அயனாக்கட் சக்தி, அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்லுவோம். அப்ப அது குறைஞ்சாக்கல் போடணும். அப்ப குறைஞ்சாக்கல் போட்டா என்ன நன்மை? மின்காந்த கதிர் பட்டு அங்க இருக்க இலத்திரன்கள் ஈஸியாக பிடுங்கப்பட்டு வெளியில போயிடும், ஈஸியா அயனாக்கப்படலாம். அப்போ அயனாக்க சக்தி குறைஞ்ச சீசியம் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பொட்டாசியம் யூஸ் பண்ணலாம், ஜிங்க் யூஸ் பண்ணலாம். பெரும்பாலும் ஜிங்க், பொட்டாசியம் அந்த மாதிரி ஆக்கலாம் நம்ம யூஸ் பண்றோம். அப்ப அந்த மாதிரி ஆக்கள் தான் இங்க இருப்பாங்க, இந்த தட்டாக இருப்பாங்க, கத்தோடாக இருப்பாங்க. சரியா, அதை நோட் பண்ணிக்கோங்க. அது அடுத்த பாயிண்ட். அதே நேரம் இங்க அடிக்கிற லைட் ரொம்ப பெரிய ஃப்ரீக்வன்சி உள்ளதாக இருக்கும். இந்த ஃப்ரீக்வன்சி பத்தி நம்ம பிறகு பேசுவோம். ஃப்ரீக்வன்சி நிறைய இருந்தாதான் இலத்திரன்கள் ஈஸியா கலண்டு அது வெளியில போக முடியும், நிறைய இலத்திரன்கள் கலந்து போக முடியும். அப்ப தேவையான அளவு மின்னோட்டத்தை நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கும். அப்ப ஃப்ரீக்வன்சி கூடுன ஆளாலதான் நம்ம என்ன பண்ணணும், இந்த தட்டை அடிக்கணும். அது மூணாவது பாயிண்ட். அதே மாதிரி இந்த மின் களத்துக்கு குறுக்க இருக்க அழுத்தத்தை நம்ம வித்தியாசப்படுத்தி எடுக்கிறதுக்காக ஒரு மாறும் தடை அல்லது ஒரு ரயோஸ்டட் மாதிரி ஒரு ஆள்ல நம்ம இந்த பேட்டரிஸை தொடுத்து வச்சிருப்போம். அப்ப களத்துக்கு குறுக்கான அழுத்தத்தை நம்மளால ஈஸியாக மாத்திக்கொள்ள முடியும். இந்த தொடுசாவி இந்த பக்கம் கொண்டு வர உங்களுக்கு 0ங்கிற அழுத்தத்தை நோக்கி போகும். இந்த தொடுசாவி வலது பக்கமா நகர பெரிய அழுத்தத்துக்கு போகும். அவ தொடுசாவியை நகர்த்தியே அந்த ஒளிக்களத்துக்கு குறுக்கையான அழுத்தத்தை ஈஸியா மாத்திக்கலாம். அந்த தேவைக்காக நம்ம இப்படி ஒரு மாறும் தடை தொகுதியை செட்டப் பண்ணி வச்சிருப்போம். அதை அடுத்த நோக்கம். ஓகே, இப்ப நம்ம இந்த பிராக்டிக்கலை
நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்ய ட்ரை பண்ணுவோம். முதலாவது என்ன பண்ண போறோம்னா, இந்த தொடு சாவியை கொண்டு வந்து இந்த இடத்துல தொடுப்போம். ஓகே, இதுதான் முதலாவது கட்டம். இந்த இடத்துல தொடும். அப்போ ஒளிக்களத்துக்கு குறுக்க இருக்க அழுத்தம் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். ஒளிக்களத்துக்கு குறுக்க 0 அழுத்தம் இருக்கும்போது இந்த பேட்டரிஸால அங்க ஒரு கரண்ட் வர போறது இல்லை. ஆனா இப்பயும் இந்த மின்காந்த கதிர் பட்டுட்டே தான் இருக்கு. இவர் இப்படி பட்டுட்டே இருக்கிறதால என்ன நடக்கும்னா, இந்த மேற்பரப்புல இருந்து இந்த அயனாக்க சக்தி குறைஞ்ச ஒரு ஆள போடணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மேற்பரப்புல இருந்து இலத்திரன்கள் விடுவிக்கப்படும். சரியா? விடுவிக்கப்பட்டு அந்த இலத்திரன்கள் இப்படி ஓடி வந்து இந்த அனோட்ல வந்து பட்டு அப்படியே ஓடி போகும். சரியா? இலத்திரன்கள் இந்த மேற்பரப்புல இருந்து விடுவிக்கப்பட்டு இந்த வெற்றிடத்துக்கூடாக ஓடி அவர் அனோட்டை அடைந்து அதன் மூலமாக ஒரு சுற்று கம்ப்ளீட் ஆகப்படும். அப்ப உண்மையில கரண்ட் எப்படி ஓடும்னா, கரண்ட் இப்படி ஓடும். இப்படி கரண்ட் ஓடி, ஏன்னா இலத்திரன்கள் இந்த பக்கமா தானே ஓடுது. சரியா? இந்த அனோட்டுக்கு வந்து அனோட்டின் ஊடாக இந்த மைக்ரோ ஆம்பியர் மானி கூடாக ஓடி அப்படிதான் இலத்திரன்கள்ட்ட பாதை இருக்கும். அப்ப கரண்ட் இந்த பாதையில ஓடி வரும். சரியா? கரண்ட் இந்த பாதையில ஓடி வரும். இப்படி வந்து இதுல கரண்ட் போய் இதுல கரண்ட் போய் இப்படி கரண்ட் வர மாதிரி ஒரு சுற்று பூரணமாக்கப்படும். ஓகே, அப்ப கவனிங்க, இங்க இந்த வோல்ட் மானிக்கு குறுக்க இருக்க அழுத்தம் 0வாக இருக்கும் போது, ஏன்னா நம்ம இங்கே தானே டச் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே டச் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அங்க நம்ம ஒரு அழுத்தத்தையுமே கொடுக்கல. வலது பக்கமா போகும்போது அந்த வோல்ட் மானி குறுக்கான அழுத்தம் பெருசாயிட்டே போயிருக்கும். அப்ப நம்ம எஜ்ஜிலேயே தொடரோம்னு சொன்னா வோல்ட் மானி குறுக்க இருக்க போற அழுத்தம் 0. அந்த அழுத்தம் இருக்கும் போதும் பாருங்க ஒரு மின்னோட்டம் ஓடுது. அதாவது இந்த மைக்ரோ ஆம்பியர் மானி ஒரு வாசிப்பை காட்டும். புரியுதா அந்த விஷயம்? ஆனா பேட்டரி 0 தான். அந்த கதிர்கள் வந்து அந்த தட்டுல படுறனாலே ஒரு மின்னோட்டம் ஓடுது. சரியா? இந்த கதையை ஒருக்க நோட் பண்ணுங்க. இந்த விஷயம் எதை காட்டுதுன்னு சொன்னா, இந்த மின்காந்த கதிர்ப்பு இந்த மேற்பரப்புல பட்டுச்சு இல்லையா, பட்டு இந்த மேற்பரப்புல இருந்து பிடுங்கப்படுற இலத்திரன்கள் ஒரு இயக்க சக்தி வச்சிருக்கு அப்படிங்கறத காட்டுது. என்ன காரணம்? இந்த மேற்பரப்புல பட்ட அந்த மின்கதிர்ப்பால பிடுங்கப்பட்ட இலத்திரன்கள் ஓடி போய் அனோட்டை அடைகிறாங்களா இல்லையா? அடைகிறாங்க தானே. அப்போ அவர் ஒரு வேகத்தோட தான் வெளியில பிடுங்கப்பட்டு வார. அப்ப இந்த இயக்க சக்தி அவருக்கு இருக்கு அப்படிங்கறது இதன் மூலமாக நம்ம பார்க்க முடியும். அதை எடுக்கக்கூடிய ஒரு சப் முடிவு, ஒரு உப முடிவாக இங்க நம்ம யோசிக்கலாம். சரி, அதையும் நோட் பண்ணிக்கோங்க, ஒரு நோட்டா போட்டுக்கோங்க. அப்ப கதோட்ல இருந்து பிடுங்கப்படுற ஆட்கள் அனோட்டை ஒரு இயக்க சக்தியோட அடைகிறாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பிடுங்கப்படும் போது ஒரு இயக்க சக்தியோட பிடுங்கப்பட்டு போகுது, அவருக்கு ஒரு இயக்க சக்தி இருக்கு அப்படிங்கறத அர்த்தம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த தொடு சாவி கொஞ்சம் கொஞ்சமா வலது நோக்கி அசைக்க போறோம். ஓகே, வலது நோக்கி அசைக்க அசைக்க என்ன நடக்கும்? இந்த ஒளி களத்துக்கு குறுக்க இருக்க அழுத்தம் கூட போகும். அதாவது உங்களுக்கு நேரடியா பார்க்க தெரியுது, இந்த பக்கம் மைனஸ், அந்த பக்கம் பிளஸ், இப்படித்தானே இருந்துச்சு. நீங்க இவரை வலது பக்கம் அசைக்க அசைக்க தொடு சாவிய இந்த பிளஸ் அழுத்தம் கூடும். ஆரம்பத்துல 0 இல்ல, ரெண்டும் ஒரே அழுத்தத்துல இருந்துச்சு. ஆனா ஒரு இயக்க சக்தியோட வெளியே வரதால கதோட்ல இருந்து அனோட்ட போயிட்டு அந்த இலத்திரன் அடைஞ்சிச்சு, கரண்ட் ஒண்ணு ஓடிச்சு. ஆனா இப்போ இங்க மைனஸ் அழுத்தம் இங்க பிளஸ் அழுத்தமும் வந்துட்டா பிடுங்கப்படுற இலத்திரன்களை இந்த பிளஸ் அழுத்தம் உறிஞ்சி எடுக்கும் இல்லையா? ஒரு மறையேற்றம் இருக்கு, அதை உறிஞ்சி இந்த பிளஸ் எடுக்கும். உறிஞ்சி எடுத்தா இலத்திரன்கள் இப்ப வேகமாக என்ன செய்யும்? இந்த பக்கமாக வர பார்க்கும். இலத்திரன் வேகமா வருதுன்னு சொன்னா இந்த பக்கம் ஓடுற கரண்ட் வேகமாக போக பார்க்கும். அப்ப கரண்ட் வேகமா பெருசா போறதால மைக்ரோ ஆம்பியர் மானியின் வாசிப்பு கொஞ்சம் கூடுதலாக காட்டும் இல்லையா? இப்படியே நீங்க தொடர்ச்சியா வலது நோக்கி இந்த தொடுசாவி அசைச்சுட்டே இருக்கீங்கன்னு வைங்களேன், என்ன நடக்கும்னா, அந்த வோல்ட் மானியின் வாசிப்புக்கும் இதுல ஓடுற மின்னோட்டம், அதாவது இந்த மைக்ரோ ஆம்பியர் மானியின் வாசிப்புக்கும் ஒரு கிராஃப் கீறி பார்த்தால், நம்ம கிராஃப வரைவோம், கிராஃப வரைஞ்சிட்டு காரணங்கள் பேசும். எப்படி வரும்னா, இந்த பக்கம் வோல்டேஜும் இந்த பக்கம் மின்னோட்டம், இப்படி ஒரு கிராஃப் வரைஞ்சு பார்த்தா அந்த கிராஃப் ஓகே இந்த மாதிரி வரும். அதாவது ஒரு கட்டத்துக்கு மேல அவர் நிரம்பல் அடைஞ்சிட்டார், சேச்சுரேட் ஆயிட்டார். ஏங்கிறதெல்லாம் நம்ம எழுதுவோம். இப்ப இதுல ஆரம்பத்துல ஒரு கரண்ட் இருக்கும், அந்த கரண்ட் இதுன்னு சொல்லுவோம். ஏன்னா அது வந்து அந்த மின்காந்த கதிர்ப்பு அந்த தட்டு மேல பட்டதால உருவான கரண்ட் அது இருக்கும். சரி, இங்க இருந்தா இப்ப கிராஃப் ஸ்டார்ட் 0வா இருக்காது. சரியா? 0வா இருக்காது. இங்க இருந்தா அந்த கிராஃப் ஸ்டார்ட் ஆகும். சரி, அப்ப நான் அதை அழிச்சு விடுறேன். அப்ப இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்க அழுத்தத்தை கூட்ட கூட்ட நான் முதல்ல சொன்ன காரணத்தினால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மின்னோட்டமும் கூடி இருக்கும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவர் சேச்சுரேட் ஆயிட்டார், அதுக்கு மேல கூட மாட்டார். ஏங்கிறத நம்ம எழுதுவோம். அப்ப அந்த ஐக்கும் வீக்கும் ஒரு கிராஃப் வரைஞ்சு பார்த்தா இந்த மாதிரி வரும். ரைட்டா? அப்ப என்ன பண்ணுங்கன்னா, நீங்க அந்த கிராஃபை போட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா கூடிச்சே அந்த கூடின ரீஜனுக்கான காரணத்தை எழுதிக்கும். என்ன காரணம்? இந்த பக்கம் பிளஸும் அந்த பக்கம் அரை அழுத்தமும் வரதால பிடுங்கப்படுற இலத்திரனை அந்த பிளஸ் முடிவிடம் உறிஞ்சு எடுக்க போகுது. அப்ப நிறைய இலத்திரன்கள் வர பார்க்கும், நிறைய இலத்திரன்கள் வரதால பெரிய மின்னோட்டம் ஓடும். அப்போ ஓடுற கரண்ட் வந்து லைட்டா அப்படி கூடும். இது ரொம்ப பெரிய அளவுக்கெல்லாம் இருக்காது, ரொம்ப சின்ன அளவிலான மாற்றம் தான் இருக்கும். ஓகே, அதாவது கிராஃப் தான் இப்படி வந்துடும், ரொம்ப தூரத்துக்கெல்லாம் இப்படி கூட்டிட்டு போகாது. நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணி வரைஞ்சிருக்கோம். சரி, அந்த காரணத்தை எழுதுங்க. ஓகேயா? எழுதிட்டீங்களா? இப்போ இந்த வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. என்னன்னா, இந்த அழுத்தம் கூட கூட இந்த அழுத்தம் கூட கூட நல்ல இலத்திரன்களை சக் பண்ணி எடுக்கிற ஆற்றல் கூடுதுதான். அப்ப கரண்ட் கூட்டிகிட்டே தானே இருந்திருக்கணும். ஆனா நம்ம இந்த அழுத்தத்தை கூட்டிட்டே இருக்கோம், ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல கரண்ட் மாறாம இருந்திருக்கு, ஒரு கட்டத்துக்கு மேல நிரம்பல் அடைஞ்சிருக்கு. இதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? கொஞ்சம் நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிச்சு பாருங்க. ஒரு விட ஒண்ணு எடுங்க, எடுத்துட்டு அது சரியான நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. அப்ப மறக்காது, லைஃப் டைம் உங்களுக்கு மறக்காது.
நீங்க யோசிச்சு பார்த்தா ரைட். அப்போ யோசிச்சு பாருங்க என்ன நடக்கும்னு சொன்னால், நீங்க அழுத்தத்தை கூட்ட கூட்ட அந்த அனோட்டு அங்க பிடுங்கப்படுற இலத்திரனை உறிஞ்சுற ஆற்றல் கூடுது. நியாயம் சரி. அவ ஸ்லோவா வந்துட்டு இருந்த இலத்திரன்கள் எல்லாம் இப்ப நல்லா ஃபாஸ்டா வேகமா வந்து ஒரு பெரிய மின்னோட்டம் ஓட பார்க்கும். அந்த கதையெல்லாம் சரி. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க அந்த அழுத்தத்தை எவ்வளவு கூட்டினால் இந்த மின்காந்த கதிர்ப்பு போய் அந்த தட்டுல படுறதால வெளியில வர இலத்திரன்கள் மாற போறது இல்லை. அப்படி பிடுங்கப்பட்டு வெளியில வர இலத்திரன்கள் அந்த மின்காந்த கதிர்ப்புல தான் தங்கியிருக்கு. அந்த கதிர்ப்பால பிடுங்கப்படுற இலத்திரன்கள் மட்டும்தான் அனோட்டு உறிஞ்செடுக்க முடியும். அப்ப ஒரு கட்டத்துக்கு மேல உறிஞ்செடுக்கிற ஆற்றல் நல்லா கூட்டிட்டீங்க ஓகே, ஆனா பிடுங்கப்படுற இலத்திரன்களின் எண்ணிக்கை மாறி இருக்கா இல்லை? நம்ம மின்காந்த கதிர்ப்பு மாத்தலே. அப்ப பிடுங்கப்படுற இலத்திரன்களின் எண்ணிக்கை மாறல. பிடுங்கு படுறதனையா உறிஞ்செடுக்க முடியும். அப்ப என்னது? பிடுங்கப்படுறது மாறாட்டி அங்க எவ்வளவு இலத்திரன்கள் இருக்காங்களோ அவ்வளவுத்தையும் அவர் உறிஞ்செடுப்பார். அதுக்கு மேலதிகமா இலத்திரன்களை அவரால் உறிஞ்செடுக்க முடியாது. உறிஞ்செடுக்க முடியாட்டி அதுக்கு மேலதிகமா மின்னோட்டம் மாறாது. அப்ப இந்த சேச்சுரேஷன் வாரதுக்கான காரணம் அதுதான். சரியா? அப்ப நீங்க பாஸ் பண்ணி யோசிச்சு பார்த்திருப்பீங்க. விட சரியா இருந்தா ஓகே, நான் சரியா யோசிச்சிருக்கேன், நீங்க தெளிவா உங்களுக்கு விளங்குறத எழுதிக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன யோசிச்சது பிள்ளையோ அதையும் நோட் பண்ணி, சரியா இப்படி யோசிக்க கூடாது, உண்மையிலே இப்படிதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தெளிவா எழுதி உங்க நோட் அழகா போட்டுக்கோங்க. அப்ப சேச்சுரேஷனுக்கான காரணம் அதுதான். அப்ப இந்த சேச்சுரேஷன் ரீஜன்ல தான் நீங்க என்ன புரிஞ்சுக்க கொள்ளக்கூடியதாக இருக்கு, இந்த அழுத்த வித்தியாசம் இருக்கு இல்லையா, நம்ம வெளியில இருந்து கொடுக்குறமே ஒரு அழுத்த வித்தியாசம், அவருக்கும் ஒளிமின் விளைவால பிடுங்குபட்டு வர இலத்திரன்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இல்லையா? அப்படி சம்பந்தம் இருந்திருந்தா நீங்க வெளியில இருக்க அழுத்தத்தை கூட்ட கூட்ட அந்த மின்னோட்டம் கூடிக்கிட்டே இருந்திருக்கணும். அந்த மின்னோட்டம் வாரது ஒளி இலத்திரன்களால தானே. அந்த ஒளி இலத்திரன்கள்ட்ட அளவு கூடி இருக்கு. ஆனா இங்க மாற்றம் இல்லைங்கிறதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த வோல்டேஜ் கூடுறதால அந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்க கூடியதாக இருக்கும். சரியா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அது ஒரு நோட். நம்ம பிறகு எழுததான் போறோம், இங்கேயும் எழுதிக்கோங்க. அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இந்த பேட்டரியின் திசையை மாத்தி இந்த கரண்ட் வந்து எப்படி மாறுது அப்படிங்கறத பார்க்க போறோம். பேட்டரியின் திசையை மாத்த போறோம்னா என்ன, இப்போ வந்து இந்த பக்கம் மைனஸையும் இந்த பக்கம் பிளஸையும் போட்டிருக்குமா, இப்போ இந்த பேட்டரி அப்படியே தலைகீழா போடுறது. இந்த பக்கம் பிளஸும் இந்த பக்கம் மைனஸும் இருக்க மாதிரி தலைகீழா போடுறது. அப்படி தலைகீழா போட்டு இதே படத்தை வரைஞ்சுக்கோங்க. நான் இந்த படத்திலே மாத்துறேன், நீங்க மாத்தி வரைஞ்சுக்கோங்க. இப்ப பேட்டரி இப்படி போட்டாச்சு. இப்படி போட்டால் ஆரம்பத்துல நம்ம இங்க தொட்டுட்டு இருக்கோம் வைங்கள, அந்த டைம் இவங்க ரெண்டு பேரும் ஒரே அழுத்தத்துலதான் இருப்பாங்க. இந்த ரெண்டு கதோடும் அனோடும் ஒரே அழுத்தத்துல தான் இருக்க போறாங்க. அப்ப என்ன நடக்கும், இது மேல ஒரு மின் கதிர் படும் போது இதுல இருந்து இலத்திரன்கள் பிடுங்குப்படும். பிடுங்குப்பட்டு வர இயக்க சக்தியால அந்த இலத்திரன்கள் வேகமா போயிட்டு அனோட்டை அடைவாங்க. இப்படி அடைஞ்சு ஒரு சுற்று பூரணப்படுத்தப்பட்டு இந்த மைக்ரோ ஆம்பியர் மானி ஒரு வாசிப்பா காட்டும். இதுதான் இங்க நடக்கும். முதல்ல நடந்த மாதிரியே தான், 0 அழுத்தத்துல இருக்கும்போது முதல்ல நடந்த மாதிரியே இருக்கும். இப்போ இந்த தொடுசாவி இங்கினங்கனையும் செட் பண்ணிட்டோம்னு வைங்களேன். அப்ப இந்த வோல்ட் மானிக்கு குறுக்க பாத்தீங்கன்னா ஒரு நேர் அழுத்தம். வோல்ட் மானிக்கு குறுக்க ஒரு நேர் அழுத்தம்னா என்ன விஷயம், அது இங்கே ஒரு நேர் அழுத்தமாக இருக்குங்கிறதா விஷயம். எல்லாம் சமாந்தரமா தான் இருக்காங்க. அப்ப இதுதான் அந்த நேர் அழுத்தமாக இருக்க போகுது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பிளஸ், இந்த பக்கம் மைனஸ். இப்ப இந்த மின்காந்த கதிர் வந்து இந்த மேற்பரப்புல இலத்திரனை கலட்டுச்சு இல்லையா, இந்த மைனஸ் ஏற்றத்தால அந்த இலத்திரன்கள் வாரது தடுக்கப்படும். உங்களுக்கு தெரியும் தானே, ஒத்த ஏற்றங்கள் ஒண்ணு தள்ளும், ஒத்த அழுத்தங்கள் ஒண்ணு எதிர்க்கும். அப்ப அந்த இலத்திரன் வாரத இந்த மறை அழுத்தம் எதிர்க்கும். ஆரம்பத்துல இந்த தொடுசாவி இந்த மாதிரி ஒரு சின்ன நேர அழுத்தத்தை கொடுக்குற மாதிரி தொட்டுட்டு இருக்கும் போது இந்த அனோட்ல இருக்க போறது ஒரு குட்டி மறை அழுத்தமாக இருக்கும். அப்ப வார இலத்திரன்கள் எதிர்க்கப்படும் ஓகே, ஆனா கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாகி சரி எப்படியோ இதுக்குள்ள ஓடிடும். இதனால இந்த மைக்ரோ ஆம்பியர் மானி கூட ஒரு மின்னோட்டம் ஓடும். அந்த மின்னோட்டம் முதல்ல இருந்ததை விட கஷ்டப்பட்டுதான் ஓடி இருக்கும், குறைஞ்சிரும். இப்படியே நீங்க அந்த தொடுசாவியை கொஞ்சம் கொஞ்சமா வலது பக்கம் நகர்த்திட்டே இருக்கீங்கன்னு வைங்களேன், இந்த மறை அழுத்தம் சிறிது சிறிதாக அதிகரிச்சுட்டே போய் ஒரு கட்டத்துல பிடுங்குபடுற இலத்திரன்கள்ட்ட இயக்க சக்தி இந்த மறை பக்கத்தை அடையவே முடியாத மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். அந்த டைம்ல ஒரு அழுத்தம் இருக்கும் இல்லையா, அந்த வீக்கு ஒரு வாசிப்பு இருக்கும் இல்லையா, அததான் நம்ம சொல்றோம் அங்க இருக்கிற இலத்திரன்கள் கலண்டு இந்த அனோட்டை அடையிறத நிப்பாட்டுற அழுத்தம், அதாவது நிறுத்தும் அழுத்தம். இங்கிலீஷ்ல ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல்னு சொல்றது விஎஸ்ன்னு குறிக்கும். நிறுத்தும் அழுத்தம், ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் போட்டுக்கோங்க. கதையை தெளிவாக எழுதிக்கோங்க. அப்ப இதுல இருந்து நீங்க ஒரு முடிவு எடுக்கலாம். என்னன்னா, நம்ம இந்த மின்காந்த கதிர்ப்புகளை அந்த மேற்பரப்புல அடிச்சு இலத்திரனை கலட்டும் போது அவங்க ஒரு இயக்க சக்தியோட தான் வெளியே வந்திருப்பாங்க ஓகே. ஆனா நம்ம இப்படி எதிர் திசையில அழுத்தத்தை கொடுக்கும் போது அந்த மேற்பரப்புக்கு பிளஸையும் அனோட்டு பக்கத்துக்கு மைனஸையும் கொடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த நேர் அழுத்தத்தை கூட்டிட்டே போறோம்னு வைங்களேன். இப்ப கொடுக்குற அழுத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டுறோம், அதாவது வலது பக்கமா நகர்த்துறோம்னு வைங்களேன். ஆரம்பத்துல எல்லாருமே போயிருப்பாங்க, கலண்ட இலத்திரன்கள் எல்லாரும் போயிருப்பாங்க. ஆனா இந்த அனோட்டுக்கு மறை அழுத்தம் வர போற இலத்திரன்கள்ட்ட அளவு குறைந்தது. அதாவது உண்மை அங்க என்ன நடக்குதுன்னா, அந்த மேற்பரப்புல இருந்து ஒரு இயக்க சக்தியோட வெளியே வர இலத்திரன்கள் இந்த அனோட்டு தள்ளுகை விசையை எதிர்த்து நகரன். ஆனா எல்லா இலத்திரன்களாலையும் நகர முடியல. அப்ப இதுல இருந்து நீங்க எடுக்கக்கூடிய முடிவு என்னன்னு சொன்னா, பிடுங்குபட்டு வர இலத்திரன்கள் எல்லாரும் ஒரே சக்தியில வரல.
அவங்க வெவ்வேறு சக்திகள்ல வாராங்க. சிலர் சக்தி கூடிய ஆக்களா இருக்காங்க, சிலர் சக்தி குறைந்த ஆக்களா இருக்காங்க. சக்தி கூடிய ஆக்கள் அந்த எதிர்ப்பு விசையும் தாண்டி அனோட்டை அடைஞ்சிரும். அப்ப சுற்று பூரணமாகும், கரண்ட் ஓடும். ஆனா சில இயக்க சக்தி உள்ள இலத்திரன்கள் ரொம்ப குறைந்த இயக்க சக்தி வச்சிருக்கதால அவரால் அந்த எதிர்ப்பு விசையை மீறி வர முடியல. அப்ப அவர் இல்லாம போயிட்டாரு, அவர் அடையல. அப்ப அவரால வரக்கூடிய மின்னோட்டம் இல்லாம போயிடும். இதனாலதான் நீங்க இந்த மறையல் அழுத்தத்தை மைனஸ் பக்கம், அதாவது அனோட்ட பக்கத்துல கூட்டிக்கிட்டே போகும்போது இலத்திரங்கள்ட்ட அளவு குறைஞ்சு குறைஞ்சு ஒரு கட்டத்துல 0 ஆகிற கண்டிஷன் வருது. அப்ப நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு என்னது? மின்காந்த கதிர்கள் ஒரு மேற்பரப்புல பட்டு அதுல இருந்து பிடுங்கப்பட்டு வர இலத்திரன்கள் எல்லாருமே ஒரே சக்தியில இருக்க மாட்டாங்க. வெளியே வர இலத்திரன்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சக்தியில இருப்பாங்க. அந்த ஒவ்வொரு சக்திகளாலதான் நம்ம இந்த மறை அழுத்தத்தை கூட்ட கூட்ட மின்னோட்டம் குறைகிறது. அந்த கதை ஒரு முக்கியமான விடை. எம்சிக்யூல எல்லாம் போட்டு விடலாம். சரியா? தெளிவாக எழுதி வைங்க பாப்போம். ஓகேயா? அப்ப ரிவர்ஸ் பக்கமாக அழுத்தம் வழங்கப்படும் போது அவருடைய மின்னோட்டத்தில் உள்ள மாற்றம் எப்படி இருக்கும்னு பார்த்தால் ஐ மைக்ரோ ஆம்பியர் வரிசையில இருக்கும், இந்த பக்கம் வி வோல்டேஜ்ல இருக்கும். சரிதானே? ஆரம்பத்துல ஏதோ ஒரு பெருமானம் இருந்திருக்கும், அழுத்தமே கொடுக்காத நேரத்துல ஏதோ ஒரு பெருமானம் இருந்திருக்கும். அந்த மின்னோட்டம் அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு ஒரு கட்டத்துல 0 அடையும். இந்த கிராஃப் இந்த ஷேப் இப்படிதான் இருக்கும். இந்த 0 அடைகிற அழுத்தம் இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் விஎஸ். புரியுதா? தெளிவாக எழுதிக்கோ, படத்தை வரைஞ்சு வச்சுக்கோ. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னா, மேல செஞ்ச அதே பிராக்டிக்கலை வேற வேற இன்டென்சிட்டியில படுற லைட்டுக்கு செய்ய போறோம். இன்டென்சிட்டினா என்னது? அது அலகு பரப்புல அலகு நேரத்துல படுற லைட்டுன்ற சக்தி தான் அந்த செறிவு அப்படின்னு சொல்றது. அவ வேற வேற செறிவுல பட போகுது. செறிவுன்னு சொன்னா என்னன்னா அந்த பிரைட்னஸ் மாதிரி. இப்போ உங்களுக்கு பிளாஷ் லைட்லயே சில போன்கள் என்ன பண்ணலாம்னா இன்டென்சிட்டியை கூட்டலாம் இல்லையா? பிளாஷ் லைட் அவங்கிட்டே இருந்த ஒரு ஆப்ஷன் வரும், அதுல நம்ம மேலத்தல்னா பிரைட்னஸ் கூடும், நல்ல வெளிச்சமா இருக்கும். அப்ப இன்டென்சிட்டி கூடுதுன்னு அர்த்தம். குறைச்சமாக இருந்தால் பிரைட்னஸ் குறையும், இன்டென்சிட்டி குறையுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி வெவ்வேறு இன்டென்சிட்டியில இருக்க இந்த ரேடியேஷன்ஸுக்கு அல்லது மின்காந்த கதிர்களுக்கு பிராக்டிக்கல் செய்து பார்க்க போறோம். இன்டென்சிட்டி மாறும் போது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே? அப்ப ஒரு சின்ன தலைப்பு போடுங்க. ஒளிச்செறிவுடன் ஒளிமின் விளைவின் மாற்றம். ஒளிச்செறிவுடன் ஒளிமின் விளைவின் மாற்றம். அந்த மாற்றத்தை நம்ம கிராஃபா வரைஞ்சு பார்த்தா அது இப்படிதான் இருக்கும். என்ன நடக்குதுன்னு பாருங்க. நம்மட மின்னோட்டம் இப்படி இருக்கு, அது அழுத்தம் கூடும் போது மாறாம இருக்கும். அந்த நிரம்பல் நிலை அடையிற கணம் இப்படிதான் இருக்கும், மாறாம இருக்கும். அது ஓகே. ஆனா குறையும் போது அவங்க படிப்படியா குறைஞ்சு ஒரே நிறுத்தும் அழுத்தத்துக்கு மாறாங்க. இதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? அது ஒரு விஷயம் யோசிக்கும். ரெண்டாவது, இவருடைய இன்டென்சிட்டிஸ பாருங்க. I3க்கு தான் பெருசு. அப்ப அவருடைய ஓட்டம் தான் ஆரம்பத்துல பெருசாக இருந்துச்சு. I2 அதை விட சின்னது, அப்ப அவருடைய ஓட்டம் சின்னதா இருந்துச்சு. I1 அதை விட சின்னது, அப்ப அவருடைய ஓட்டம் இன்னும் சின்னதாக இருந்துச்சு. இந்த விஷயத்தை நம்ம இந்த கிராஃப்ல இருந்து பார்க்கலாம். அதுக்கான காரணம் என்ன? அது ரெண்டும் நம்ம யோசிக்க வேண்டிய காரணம். ஓகே, ஒன்னொன்னா பார்ப்போம். முதலாவது, செறிவு கூடும் போது அந்த மின்னோட்டத்தின் அளவு அதிகரிக்கிறத பார்க்கக்கூடியதா இருக்கு. அதுக்கான காரணத்தை பார்ப்போம். ஒளி செறிவு கூடுதுன்னு சொன்னா படுற ஒளியின் அளவு கூடுது. அலகு பரப்புல அலகு நேரத்துல படுற ஒளியின் சக்தி அளவு கூடுது. அப்ப நிறைய ஒளி பட்டா அவர் அந்த மேற்பரப்புல இருந்து நிறைய இலத்திரன்களை பிடுங்கி வீச போறார். நிறைய இலத்திரன்கள் பிடுங்கி வீசப்பட்டு அனோட்டை அடைஞ்சு அதுல ஒரு கரண்ட் ஓடுமாக இருந்தால் கரண்ட் பெருசா தானே இருக்கும் ஆப்வியஸ்லி. அப்ப அதனாலதான் I3 பெருசாக இருக்கு. செறிவு கூடும் போது அந்த செறிவுக்குரிய மின்னோட்டமும் பெருசாக காணப்படும். அதுதான் அங்க இருக்க போற காரணம். அது சிம்பிள். இப்ப ரெண்டாவது அந்த நிறுத்தும் அழுத்தம் கதைக்கு வரும். இந்த கிராஃபின் படி பார்த்தா இன்டென்சிட்டிக்கும் இந்த நிறுத்தும் அழுத்தம் V0க்கும் இடையில சம்பந்தம் இல்லை. எவ்வளவு பெரிய இன்டென்சிட்டியா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனா நிறுத்தும் அழுத்தம் எல்லா இன்டென்சிட்டிக்கும் சமனாதான் இருக்கு. இது ஏன் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நிறுத்தும் அழுத்தம் அப்படின்னா என்னது? இப்போ மேல நம்ம அந்த டியூப்ல எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சோம் இல்லையா, அப்படி செய்யும் போது எல்லா இலத்திரன்களும் ஒவ்வொரு சக்தியில வரும். நம்ம இவருக்கு ஒரு அழுத்தத்தை, ஒரு மறை அழுத்தத்தை கொடுத்து வெளியில வர இலத்திரன்களை அனோட்டு பக்கம் வரவே விடாம தடுக்கிற அழுத்தம் தான் அந்த நிறுத்தும் அழுத்தம். இதை விட பெரிய ஒரு மறை அழுத்தம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வராது. அப்ப அந்த கொடுக்குற மினிமம் அழுத்தம். இப்ப யோசிச்சீங்கன்னா நம்ம அதுல இருந்து ஒரு முடிவு சொன்னோம், ஒவ்வொரு இலத்திரனும் ஒவ்வொரு சக்தியில தான் வரும். அப்ப ஒவ்வொரு சக்தியில வெளியில வருதுன்னா அவ்வளவு இலத்திரனும் நிறுத்தப்படுற கணம் தான் நிறுத்தும் அழுத்தம். அப்போ அங்க இருக்கிற மேக்சிமம் சக்தி உடைய இலத்திரன் கூட அனோட்டை அடைய முடியாது. அப்ப அங்க இருக்க மேக்சிமம் சக்தி உடைய இலத்திரன் அனோட்டை அடையாத அந்த அழுத்தம் இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம சொல்றோம் நிறுத்தும் அழுத்தம். ரைட்? இப்போ நம்ம விட்டு இந்த கதைக்கே வரும். எவ்வளவு பெரிய இன்டென்சிட்டியாக இருந்தால் நிறுத்தும் அழுத்தம் சமனாக வருது அப்படின்னா இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்க முடியும்? அந்த மேற்பரப்புல இருந்து பிடுங்கப்பட்டு வர இலத்திரன்கள்ட்ட சக்தி அந்த இன்டென்சிட்டியில தங்கி இல்லை. அப்ப அது எதுல தங்கி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கான விட அந்த மேற்பரப்பின் உலோகத்துல தங்கி இருக்கும். அந்த மேற்பரப்போட தன்மையில உலோகத்துல தங்கியிருக்கும். அது யாரு அதுல தங்கியிருக்கும்? பொட்டாசியமா இருந்தா ஒரு நிறுத்தும் அழுத்தம், சீசியம் இருந்தா வேறொரு நிறுத்தும் அழுத்தம், இல்லையா ஜிங்கா இருந்தா வேறொரு நிறுத்தும் அழுத்தம். அது அந்த உலோகத்துல தங்கியிருக்கு ஐயா. சரிதானே? இப்போ இந்த V0
இன்டென்சிட்டியில தங்கி இல்லை. அதே இந்த கிராஃப்ல இருந்து எடுத்துக்க முடியும். உலோகத்துல தங்கி இருக்கும்னு நீங்க சும்மா ஒரு பிராக்கெட்ல போடுங்க. பிறகு நம்ம இதை பத்தி தெளிவாக படிப்போம். ஓகே, அப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா, ஒளியின் செறிவை மாத்த போறது இல்லை. ஒளியின் செறிவை மாத்தாம இந்த ஒளியின் ஃப்ரீக்வன்சியை மாத்த போறோம். முதல்ல யூவி லைட் தானே அடிச்சோம். இப்ப அதை விட ஃப்ரீக்வன்சி கூடன ஒரு யூவி லைட் அல்லது அதை விட ஃப்ரீக்வன்சி குறைஞ்ச ஒரு யூவி லைட், அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சியை மாத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்க போறோம். அப்ப ஒரு தலைப்பு போடுங்க, படும் ஒளி கதிரின் மீடிரனுடன் ஒளிமின் விளை. அது எத்தனாவது? 4வது. ஃப்ரீக்வன்சியோட வரப்போற கிராஃப் இப்படிதான் இருக்கும். ஓகே, கிராஃப் போடுங்க, நம்ம காரணத்தை எழுதுவோம். ஃப்ரீக்வன்சியோட வரப்போற கிராஃப் இப்படிதான் இருக்கும். இங்க F3 விட்டு மீடிரன் பெருசு. அப்ப அவருடைய அந்த நிறுத்தும் அழுத்தத்தை பாருங்களேன், ரொம்ப ஒரு பெரிய பெருமானமா மைனஸ்ல இருக்கு. மைனஸ்ல பெரிய பெருமானமா இருக்கு. F1 உடைய ஃப்ரீக்வன்சி குறைவு, அவருடைய நிறுத்தும் அழுத்தம் மைனஸ்ல சின்ன பெருமானமா இருக்கு. ஓகே, இந்த படத்தை போடுங்க, காரணங்களை எழுது. முதல்ல மாதிரி இங்கேயும் நம்ம 2 விஷயங்களை அவதானிக்கலாம். ஒண்ணு என்னன்னு கேட்டா, மீடிரன் மாறும் போது அந்த மின்னோட்டம் மாறல. அவர் மின்னோட்டம் மாறாம ஒரே சேச்சுரேஷன் கரண்ட்டுக்கு தான் வராது. இந்த மின்னோட்டம் மாறல, எல்லாருக்கும் ஒரே லைன் தான் வரும். அது அவதானிக்கக்கூடிய 1வது விஷயம். 2வது, மீடிரன் மாறும் போது அவருடைய நிறுத்தும் அழுத்தங்கள் மாறும். இது 2வது விஷயம். இந்த 2 விடயங்கள்ல இருந்தும் நம்ம 2 முடிவுகள் எடுக்க முடியும். என்னென்ன? 1வது, ஒரு ஒளியின் மீடிரன் மாறினாலும் இங்க அந்த சச்சுரேஷன் கரண்ட் மாறாம இருக்கு இல்லையா, அதுக்கான அர்த்தம் என்னது? அந்த இலத்திரன்கள் பிடுங்கப்பட்டு அனோட்டுக்கு ஈஸியாக போயிட்டு இருக்குமா இருந்தா, சரி, அவ்வளவு இலத்திரன்களும் அனோட்டுக்கு போயிட்டு இருக்குமா இருந்தா, அந்த போற இலத்திரன்கள்ட்ட அளவு இங்க மாறலன்னு அர்த்தம். அதன் மூலமாக தானே அந்த ஐங்கிற சச்சுரேஷன் கரண்ட் வருது. அப்ப அது மாறலன்னு அர்த்தம். அது மாறாம எல்லா ஃப்ரீக்வன்சிக்கும் சமனா வருதுன்னு அர்த்தம். அதாவது இந்த மின்னோட்டம், ஒளி மின்னோட்டம் ஃப்ரீக்வன்சில தங்கி இல்லை. அப்ப எவ்வளவு பெரிய ஃப்ரீக்வன்சி உள்ள லைட்டை அடிச்சால் பிடுங்குபட்டு வார இலத்திரன்களின் எண்ணிக்கை மாறலன்னு அர்த்தம் இல்லையா? அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, அது பிடுங்கப்பட்டு வார இலத்திரன்களின் அளவு மாறல. ஃப்ரீக்வன்சியோட பிடுங்கப்பட்ட இலத்திரன்கள்ட்ட அளவு மாற போறது இல்லை. அது முதலாவது அவதானிக்கக்கூடிய விடை. 2வது என்னன்னா, பாருங்க, ஃப்ரீக்வன்சி கூடுன ஆளுக்கு நிறுத்துறதுக்கு பயன்படுத்த வேண்டிய அழுத்தம் பெருசாக இருக்கு. அதாவது அதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்க கூடியதா இருக்கு? பெரிய ஃப்ரீக்வன்சி உள்ள ஒரு கதிர் ஒரு மேற்பரப்புல பட்டா அவரு மிக பெரிய சக்தியுடைய இலத்திரனை பிடுங்கி எறிவார். அப்ப பெரிய ஃப்ரீக்வன்சில இருக்க கதிர் ஒரு மேற்பரப்புல பட்டு பிடுங்கப்பட்ட இலத்திரனுக்கு பெரிய சக்தி இருக்கும். அவரை தடுக்கிறதுக்கு கொடுக்க வேண்டிய அழுத்தம் பெருசாக இருக்கும். அதனாலதான் அவருக்கு நிறுத்தும் அழுத்தம் பெருசா இருக்கு. அப்ப ஃப்ரீக்வன்சி கூடும் போது பிடுங்கப்பட்ட இலத்திரன்கள்ட்ட சக்தி கூடுறதா அவதானிக்க முடியுது. அது 2வதுல இருந்து நம்ம எடுக்கக்கூடிய முடிவு. தெளிவாக போட்டுக்கோ. அடுத்து என்ன பண்ணுவோம்னா, பாருங்களேன், இங்க ஃப்ரீக்வன்சி மாறும் போது அதுக்கேத்த மாதிரி நிறுத்தும் அழுத்தங்களும் மாறுச்சு இல்லையா? அந்த மாறுற நிறுத்தும் அழுத்தங்களை ஓகே ஃப்ரீக்வன்சியோட எப்படி மாறுதுன்னு ஒரு கிராஃபா வரைஞ்சு பார்ப்போம். ஃப்ரீக்வன்சிக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிக்கும் ஒத்த நிறுத்தும் அழுத்தங்கள், அதை வி ஸ்டாப்னு போடலாம், அப்படி இல்லாட்டி வி நோட்னு போடலாம். இப்படி நம்ம போட்டு பாக்குறோம்னு வைப்போம். எப்படி தொடர்பு வருதுன்னா, நீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிக்கு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு புள்ளிகளை எடுத்து வரைஞ்சு பார்த்தா அது இப்படி வர ஒரு நேர்கோடாக வருது. சரியா? இந்த கிராஃபை போடுங்களேன், தலைப்பொண்ணு போட்டு எழுது. என்னது? மீடிரனுடன் நிறுத்தும் அழுத்தங்களின் மாறும் அப்படின்னு போட்டு இந்த கிராஃபை வரைஞ்சிட்டு சொல்லுங்களேன். சரியா? கிராஃப் போட்டு எழுதுவோம். பாருங்க, இந்த கிராஃப்ல ஃப்ரீக்வன்சி கூடும்போது நிறுத்த அழுத்தம் வந்து பிளஸ்ல பெருசாக இருக்கு. ஃப்ரீக்வன்சி அப்படியே குறைஞ்சிட்டு போகும்போது ஒரு கட்டத்துல மைனஸ் ஆகி அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக குறைஞ்சிட்டு போகுது. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஏதோ ஒரு கட்டத்துல நிறுத்தும் அழுத்தம் 0 ஆகுது இல்லையா, அந்த புள்ளி, அந்த டைம் என்ன சொல்லப்படுதுன்னு கொஞ்சம் யோசிங்க. நிறுத்தும் அழுத்தம் 0. அதாவது ஒரு மேற்பரப்புல நம்ம ஒரு ஒளிக்கதிரை அடிக்க போறோம். அப்படி ஒளிக்கதிரை அடிக்கும் போது அந்த மேற்பரப்புல இருக்க இலத்திரன் பிடுங்கப்பட்ட ஒரு இயக்க சக்தியோட வெளியே வரும். அப்படி வெளியில வாரவர் அனோட்ட போயிட்டு அடையும். அனோட்ட அடைஞ்சு சுற்று பூரணமாகி ஒரு கரண்ட் வரும். இதை தடுக்கிறதுக்காக நம்ம பேட்டரிய புறம் மாற்றி ஒரு அழுத்தத்தை கொடுக்க போறோம். அந்த அழுத்தம் அவர் வார இயக்க சக்தியை தடுக்கும், அவர் வார வேகத்தை குறைக்கும் இல்லையா? அவர் பெரிய இயக்க சக்தியில வருவாரு, அதை தடுக்கும். இப்படியே தடுத்து ஏதோ ஒரு அழுத்தத்துக்கு அந்த தடுப்பு அவர் அனோட்டையே வரவிடாம பண்ணிவிட்டோம். அந்த கணத்தை தான் நிறுத்தும் அழுத்தம் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த நிறுத்தும் அழுத்தம் ஃப்ரீக்வன்சியோட மாறுது, அதான் மேல பார்த்தோம். இப்படி ஃப்ரீக்வன்சியோட மாறும்போது ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு, ஒரு குறித்த ஃப்ரீக்வன்சிக்கு நிறுத்தும் அழுத்தமே கிடையாது, 0. அதாவது அவர்ல பிடுங்கப்படுற இலத்திரனை நிப்பாட்டுறதுக்கு நம்ம 0 அழுத்தம் கொடுத்தாலும் போதும், அவரை தடுக்கிறதுக்கு 0 அழுத்தம் கொடுத்தாலும் போதும். அதாவது அழுத்தமே கொடுக்க தேவை. அதாவது அங்க என்ன நடக்குது, அந்த ஒளிக்கதிர் அந்த மேற்பரப்புல பட்டு இலத்திரனை பிடுங்கி வெளியில வர இலத்திரனுக்கு இயக்க சக்தியே இல்ல. அவர் வெளியில ஒரு வேகத்தோடய வரல. வேகத்தோட வந்திருந்தா அவரை தான் நம்ம தடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆனா பிடுங்கப்படுறது மட்டும் தான் அங்க நடக்குதே ஒழிய அவருக்கு ஒரு வேகமே கிடையாது. அவரை தடுக்க தேவை. அவர் பிடுங்கப்படுறாரு, ஓகே, ஆனா அவர் அங்கனே நிக்கிறார். பிடுங்கப்பட்டு அவர் அந்த இடத்துல செட்டில் ஆயிறாரு. அவர் ஒரு வேகத்தோட வரல. வேகத்தோட வந்தாதான் தடுக்கும். ஆனா அப்படி தடுக்க வேண்டிய அழுத்தம் 0. அப்ப 0 அழுத்தத்திலேயே அவர் அப்படியே இருக்கிறாருன்னு சொன்னா, அவரை தடுக்கவே இல்லைன்னு சொன்னா, அவர் பிடுங்கப்பட்டு ஒரு இயக்க சக்தியுமே இல்லாம அங்கனே இருந்துடுறாருன்னு அர்த்தம். அவங்க பிடுங்கப்படுறது மட்டும்தான் நடக்குதே ஒழிய அவருக்கு இயக்க சக்தி
வரல. புரியுதா? அந்த விஷயத்த நோட் பண்ணுங்க. அதுதான் அந்த புள்ளிக்கான விளக்கு. ஓகே, அப்போ இந்த ஃப்ரீக்வன்சிய நம்ம எஃப் நோட் அப்படின்னு குறிப்போம். இவருக்கு ஒரு ஸ்பெஷலான பேர் இருக்கு. என்ன தெரியுமா? அவர் தான் நுழைவாய் மீடிரன். நுழைவாய் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சின்னு சொல்றது எஃப் நோட்னு குறிப்போம். சரியா? இந்த எஃப் நோட்டை விட குறைந்த ஃப்ரீக்வன்சில யாராவது வந்து பட்டா ஒரு மேற்பரப்புல இலத்திரன்களே பிடுங்கப்படாது. இந்த ஃப்ரீக்வன்சியை விட பெரிய ஃப்ரீக்வன்சில ஏதாவது ஒரு ஒளிக்கதிர் வந்து பட்டால் இலத்திரன்கள் பிடுங்கப்படும். அப்புறம் த்ரெஷோல்டு இருக்கு இல்லையா? அந்த லிமிட்டை தாண்டி பட்டா பிடுங்கப்படும், அந்த லிமிட்டோட குறவப்பட்டா பிடுங்கப்படாது. அந்த த்ரெஷோல்டான ஃப்ரீக்வன்சி இருக்கே, அதான் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி அல்லது நுழைவாய் மீடிரன் அப்படின்னு சொல்றது. அப்ப இதுக்கான பெயர் அது போட்டுக்கோங்க. அடுத்த கதை, இது நம்ம ஏதோ ஒரு மூலகத்துக்கு தானே செய்து பார்த்தோம். ஜிங்கோ, சிசிஎம்மோ, பொட்டாசியமோ ஏதோ ஒருத்தருக்கு தான் நம்ம இந்த கிராஃப் வரைஞ்சிருக்கோம். ஃப்ரீக்வன்சியோட நிறுத்தும் அழுத்தம் எப்படி மாறுது. இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த மாற்றத்தை வெவ்வேறு மூலகங்களுக்கு செய்ய போறோம். அப்படி செய்து பார்த்தா அந்த நிறுத்தும் அழுத்தங்கள் ஃப்ரீக்வன்சியோட ஒவ்வொரு மூலகங்களுக்கும் மாறுறது இந்த மாதிரி வரும். இது ஒரு கோடு. இதுதான் முதல்ல வரைஞ்சது. அடுத்த வரும் இதே மாதிரி இவருக்கு சமாந்தரமா அப்படி வருவார். அடுத்தவருக்கும் இதே கதை தான். அப்படியே ஒரு நேர்கோடு வரும். இதுக்கு சமாந்தரமா தான் இருக்கும். இப்போ இவர் யாருன்னா, இது சீசியம், இது பொட்டாசியம், அந்த மாதிரி, இது ஜிங்க், அந்த மாதிரி. இது ஃப்ரீக்வன்சி, இவர் வீண். படத்தை போட்டுக்கோங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? நம்ம உலோகத்தை மாத்தும் போது இந்த நுழைவாய் மீடிரன்கள்ட்ட பெருமானம் மாறும் இல்லையா? ஆனா நம்ம முதல்ல என்ன சொன்னோம்? நுழைவாய் மீடிரனை விட பெரிய ஃப்ரீக்வன்சில ஒரு ஒளிக்கதிர் பட்டா அவரு பிடுங்கப்பட்டு இலத்திரன்கள் பிடுங்கப்பட்டு போகும். நுழைவாய் மீடிரனை விட சின்ன ஃப்ரீக்வன்சில ஏதாவது ஒளிக்கதிர் பட்டா இலத்திரனே பிடுங்கப்படாது, அப்படியே இருந்துருவாரு. இலத்திரனே பிடுங்கப்படாது. இதனாலதான் பெரிய ஃப்ரீக்வன்சில லைட்டா அடிச்சு நம்ம இலத்திரனை கலட்டுறோம். அப்போ இந்த நுழைவாய் மீடிரன் ஒவ்வொரு உலோகத்துக்கு உலோகம் மாறுது. யாருக்கு பெரிய நுழைவாய் மீடிரன் உள்ள உலோகமா இருக்குன்னா ஜெட்னு இருக்கு. சரியா? அதை விட குறைவு பொட்டாசியம், அதை விட குறைவு சிசியமாக இருக்கு. அயனாக்கட் சக்தி கூட கூட அந்த நுழைவாய் மீடிரன் அளவு குறையும், இந்த பெருமானம் குறையும். அப்ப என்னன்னா, நுழைவாய் மீடிரன்ங்கிறது என்னது? அந்த மேற்பரப்புல இருந்து இலத்திரனை கலட்டி எடுக்கிறதுக்கு தேவையான அந்த ஃப்ரீக்வன்சி. அப்ப அந்த கலட்டி எடுக்கிற ஃப்ரீக்வன்சி உலோகத்துக்கு உலோகம் மாறுதுன்னு சொன்னா என்ன முடியும்? உலோகத்துக்கு உலோகம் அப்போ ஏதோ ஒரு உலோகத்துல ஈஸியாக உலோகத்தை கழட்டலாம், சின்ன ஃப்ரீக்வன்சில கழட்டலாம். இன்னொரு உலோகத்தை எடுத்தா அதுல பெரிய ஃப்ரீக்வன்சி கொடுத்துதான் கழட்டலாம். அப்ப அந்த கடினத்தன்மை மாறுது, உலோகத்துக்கு உலோகம் மாறுது. சிலர்ல ஈஸியா கழட்டலாம், சிலர்ல கஷ்டப்பட்டுதான் கழட்டலாம் இல்லையா? அப்போ அந்த விஷயத்த நம்ம இந்த கிராஃப்ல இருந்து முடிவாக எடுத்துக்கொள்ள முடியும். உலோகத்துக்கு உலோகம் கலட்டி எடுக்க தேவையான மீடிரன் மாறும். சரியா? முதல்ல என்ன சொன்னோம்? அந்த மீடிரன் ஒருத்தர் இருப்பாரு, அந்த மீடிரனோட பெரிய ஃப்ரீக்வன்சில போட்டா கலடும். அந்த குறித்த மீடிரன் உலோகத்துக்கு உலோகம் மாறும் அப்படிங்கறது இந்த இடத்துல முடிவாக சொல்றோம். தெளிவாக போட்டுக்கோ. இது எல்லாமே ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும். கனெக்ட் பண்றது யாருன்னா அவர் தான் ஐன்ஸ்டைன். ரைட்? கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகும்போது சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். இதெல்லாம் போடுங்க. அதே நேரத்துல இன்னொரு விஷயத்தையும் அவதானி, இந்த எல்லா உலோகத்துக்கும் படித்திறன் மாறல. வீணோட்டுக்கு எஃப்க்கும் கிராஃப் வரையும் போது கிரேடியன்ட் மாறல. அது மாறாததுக்கு ஒரு காரணம் இருக்கு, அது பிறகு பார்ப்போம். படித்திறன் மாறலங்கிறதே நீங்க இங்க எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்த கதையை கவனி. இப்போ என்ன சொல்ல போறோம்னா, ஏதோ ஒரு மூலகத்துல ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சில படுற ஒரு ஒளிக்கதிருக்கு ஏதோ ஒரு நிறுத்தும் அழுத்தம் தானே இருக்கும் இல்லையா? உலோகத்துக்கு உலோகம் மாறுது, ஃப்ரீக்வன்சிக்கு ஃப்ரீக்வன்சி மாறுதுன்னு சொல்றோம். அப்போ ஏதோ ஒரு உலோக மேற்பரப்பு, அது மேல ஏதோ ஒரு ஒளிக்கதிர் வந்து படப்போம். இப்படி படுறதால அங்க ஏதோ ஒரு நிறுத்தும் அழுத்தம் அந்த மேற்பரப்புக்கு இருக்கும். ஓகேயா? இந்த நிறுத்தும் அழுத்தத்தோட அர்த்தம் என்னது? அந்த ஒளிக்கதிர் போயிட்டு அந்த மேற்பரப்புல பட்டு அங்க இலத்திரன் ஒண்ணு கலட்டி அவருக்கு இயக்க சக்தியே இல்லாத நிலைமை வரக்கூடிய அழுத்தம் தான் அந்த வி நோட் அப்படிங்கிற நிறுத்தும் அழுத்தம். ஓகே, அப்போ இயக்க சக்தியே இல்லாத நிலைமை கிடையாது, அது வி நோட் 0 இருக்கணும். அவருடைய இயக்க சக்தியை அனோட்டை அடைகிறதுக்கு முன்னாடி இல்லாம பண்றதுக்கு தேவையான அழுத்தம், தடுப்பு அழுத்தம், அதுதான் என்னது? இந்த நிறுத்தும் அழுத்தம். ஓகே, அப்ப கவனிங்க, இந்த அழுத்தத்தை நம்ம பிரயோகிக்கும் போது அந்த மேற்பரப்புல இருந்து பிடுங்கப்பட்டு வர இலத்திரன்கள்ல உயர் சக்தியுடைய இலத்திரன் கூட அனோட்டை அடைய முடியாது. உண்மையை சொல்ல போனா இந்த அழுத்தம் தான் அப்படி அடையாம இருக்கிறதுக்கான மினிமம் அழுத்தம். இதை விட பெரிய அழுத்தத்தை நீங்க நிறுத்தும் அழுத்தமா பயன்படுத்தினா கண்டிப்பா அடையும். அப்போ அந்த மேற்பரப்புல இருந்து பிடுங்கப்பட்டு வர இலத்திரன்கள்ல அதி உயர் சக்தியை கொண்ட இலத்திரன் அனோட்டை அடையாம தடுக்கிறதுக்கு தேவையான இழிவு அழுத்தம் தான் நிறுத்தும் அழுத்தம் அப்படின்னு நம்ம பேசுவோம். அப்போ அந்த உயர் சக்தியை நம்ம எழுதலாமா இல்லையா? உயர் சக்தி அப்படி கலண்டு வர இலத்திரன்கள்ல உயர் சக்தி உடைய இலத்திரன் சக்தியை நம்ம எழுதலாம். அவரை நிறுத்துறதுக்கு தேவையான அழுத்தம் வி நோட். ஒரு இலத்திரன் தானே, அப்ப சக்தியை எழுதுறதுக்கு அவருடைய ஏற்றம் என்றும் வி நோட், வி நோட். இதுதான் அந்த உலோகத்தில், அந்த குறித்த உலோகத்துல அந்த குறித்த மீடிரன் உடைய ஒளிக்கதிரை அடிக்கும் போது வெளியில வரப்போற அதி கூடிய சக்தி உடைய இலத்திரண்ட இயக்க சக்தியாக இருக்கும். அதை வி நோட்னு எழுதலாம். இங்க ஈங்கிறது இலத்திரண்ட ஏற்றம், வி நோட் அப்படிங்கிறது அங்க இருக்க போற தடுப்பு அழுத்தம்ல நிறுத்தும் அழுத்தம், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். அப்ப கேமெக்ஸ் வி நோட்டால தரப்படும். எழுதிக்கோ. இப்ப கவனிங்க, இந்த வி நோட்டுக்கும் எஃப்க்கும் என்ன தொடர்பு? அவங்க ரெண்டு பேரும் விகித சமன் தொடர்பு. அதனாலதான் ஒரு நேர்கோட்டு கிராஃப் வந்துச்சு, லீனியர் கிராஃப் வந்துச்சு. அப்போ
இந்த கே மேக்ஸுக்கும் வி நோட்டுக்கும் என்ன தொடர்பு? அதிகூடிய சக்தியுடைய இலத்திரனுக்கும் இலத்திரன் சக்திக்கும் வி நோட்டுக்கும் இடையிலான தொடர்பு அது விகித சமன் தொடர்பு. வி நோட் பெருசாக பெருசாக லீனியரா தான் இந்த கே மேக்ஸும் மாறுது. நீங்க கிராஃபா வரைஞ்சு பாத்தீங்கன்னா மேல ஃப்ரீக்வன்சிக்கு வச்ச கிராஃப் அதே மாதிரிதான் ஒண்ணு வரும். ஓகே, இப்போ வி நோட்டும் எஃப்பும் விகித சமன், கே மேக்ஸும் வி நோட்டும் விகித சமன் சொன்னா இந்த மேக்சிமம் எனர்ஜி ஃப்ரீக்வன்சியும் எப்படி இருக்கும்? விகித சமனாக இருக்கும். அதாவது படுற ஒளிக்கதிரின் மீடுரன் அதிகரிக்க அதிகரிக்க பட்டு இலத்திரனை பத்தி விடும் இல்லையா, துரத்தி விடும் இல்லையா, அந்த இலத்திரன் மேக்சிமம் இயக்க சக்தி கூட்டிகிட்டே. அப்ப மேக்சிமம் இயக்க சக்திக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் ஒரு கிராஃப் வரைஞ்சா அது ஒரு நேர்கோட்டு வரைவா வரும் ஐயா. கே மேக்ஸ் ஃப்ரீக்வன்சி, பெரிய ஃப்ரீக்வன்சி உள்ளவரு பெரிய இயக்க சக்தியோட என்ன வெளியில தரத்தி விடுது. இயக்க சக்தி மறையில போமா போவாதானே, சக்தி அதுக்கு நேர் மட்டும் தான் இருக்கு. அப்ப என்னது இப்படி இந்த கிராஃப் இயக்க சக்தி 0வா இருக்க கனவு என்னது, அதுதான் அந்த நுழைவாய் மீடரன் எஃப் நோட்டா இருக்கும். ஏன்னா அந்த டைம் அவரை நிறுத்தவே தேவையில்லை, 0ங்கிற அழுத்தத்திலே அவர் நின்று வர, அதாவது அவர்கிட்ட இயக்க சக்தி இல்ல. அந்த ஃப்ரீக்வன்சியை தான் நுழைவாய் மீடர்னு சொல்றோம். அப்ப இயக்க சக்தி இல்லாத நிலைமைக்கு வரப்போற ஃப்ரீக்வன்சி எஃப் நோட்டாவே இருக்கும். சரியா, இப்படிதான் கே மேக்ஸுக்கும் எஃப்க்கும் கிராஃப். இதையும் போட்டுக்கோங்க, தெளிவான விஷயங்கள் எல்லாமே நம்ம விளங்கி எழுதுறோம். ஒண்ணுமே சும்மா கிராஃபா போட்டுட்டு சமன்பாடுகள் எழுதிட்டு போல, விளங்கி ஏன் நடக்குது எப்படி நடக்குது எல்லா கதையும் பேசிதான் எழுதுறோம். காரணம் என்னன்னா இந்த வருஷம் ஒளிமின் விளைவு வாரத்துக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கு ரேடியேஷன் இசையில. அப்ப இந்த பாடத்தை நம்ம தெளிவாக படிக்கிறோம். சரிதானே, ஒவ்வொன்றுக்கும் காரணங்கள் பேசி படிக்கிறோம். எல்லாத்தையும் நீங்க எழுதி விளங்கி எடுத்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. சோ எழுதி காரணங்கள்லாம் போட்டு கிராஃபையும் தெளிவா வரைஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, போட்டீங்களா? அப்போ இவ்வளவு நேரம் நம்ம என்னென்ன முடிவுகள் எடுத்திருக்கோம் ஒன்னொன்னு எழுதுவோம். ஒண்ணு, ஒரு மேற்பரப்புல ஒரு ஒளிக்கதிர் வந்து படும்போது அந்த ஒளிக்கதிர்ட்டு சக்தியை வாங்கிட்டு அங்க இருக்க இலத்திரன் வெளியில பாஞ்சு போயிட்டு, ஆனா வெளியில வரப்போற இலத்திரன்கள் எல்லாம் ஒரே சக்தியில வராது. ஆனா இங்க இருக்க இலத்திரன்களுக்கு ஏதோ ஒரு இலத்திரன் உயர் சக்தியோட என்னது வெளியில பாஞ்சு போகும். அந்த உயர் சக்தி வந்து ஃப்ரீக்வன்சியோட இந்த மாதிரிதான் மாறும். அதெல்லாம் நம்ம வரைஞ்சிருக்கோம். ரைட், அப்போ ஒரு ஒளிக்கதிர் அடிச்சு அங்கிருந்து இலத்திரனை பிடுங்கி வெளியில அனுப்புறோம்னு சொன்னா வெளியில வரப்போற இலத்திரன்கள் 0 கைனட்டிக் எனர்ஜில இருந்து அந்த உயர் கைனட்டிக் எனர்ஜி வரைக்கும் பரவி காணப்படும். அதாவது 0 இயக்க சக்தியுடைய இலத்திரன்களும் இருப்பாங்க, இந்த 0க்கும் கே மேக்ஸுக்கும் இடையில உள்ள இயக்க சக்தியுடைய இலத்திரன்களும் இருப்பாங்க, கே மேக்ஸ்ங்கிற இயக்க சக்தி இடைய இலத்திரன்களும் காணப்படும். ஓகே, இது ஒரு விஷயம் நம்ம பேசியிருக்கோம், முடிவாக எடுத்திருக்கு. எழுதிக்கோங்க. ஒரு ஒளிக்கதிர ஒரு மேற்பரப்பு மேல பட்டு அதுல இருந்து இலத்திரன்கள் கலட்டி எடுக்க போறோம்னா அப்படி கலண்டு வர இலத்திரன்களுக்கு ஒரு உயர் இயக்க சக்தி இருக்கும். சரியா, ஆனா எல்லா இலத்திரன்களும் ஒரே சக்தியில வராது. அப்போ அங்க இருக்க போற சக்திகள் எல்லாத்தையும் ஒரு ரேஞ்சா கொடுத்தா 0ல இருந்து அந்த உயர் இயக்க சக்தி வரைக்கும் உள்ள அவ்வளவு இலத்திரன்களும் வெளியில வரும். சரியா, 0 இயக்க சக்தின்னு சொன்னா கலண்டுறது மட்டும் தான் நடக்கும், கலண்டு அவர் இயங்க மாட்டார். கே மேக்ஸ்ன்னு சொன்னா கலண்டு மிக பெரிய வேகத்துல இயங்கும். சரியா, அப்ப அது ரெண்டுக்கும் விடைப்பட்ட எல்லா வகையான சக்திகளுடைய இலத்திரன்களும் வரத்தான் போகும். அது முதலாவது முடிவு. அடுத்த முடிவு என்னன்னா, நம்ம அடிக்கிற ஒளிக்கதிரிட மீடரன் இருக்கு இல்லையா, அவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அந்த ஒளிக்கதிருக்கு மீடரனுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை விட பெரிய மீடரன்ல ஏதாவது ஒளிக்கதிர் பட்டால் அந்த மேற்பரப்புல இருந்து இலத்திரன்கள் பிடுங்கப்பட்டு வரலாம். அந்த ஒளிக்கதிரிட மீடரன் அந்த தேவையான மீடரனை விட குறைவாக பட்டால் அந்த மேற்பரப்புல இருந்து இலத்திரன்கள் பிடுங்கப்பட முடியாது. அந்த குறித்த மீடரன் பேசுறோம் இல்லையா, அவர் யாரு? அதான் நம்மளுடைய நுழைவாய் மீடரன் எஃப் நோட். அப்ப நுழைவாய் மீடரனோட பெருசா ஏதாவது ஒளிக்கதிர் பட்டால், பெரிய ஃப்ரீக்வன்சில ஒளிக்கதிர் பட்டா இலத்திரன் பிடுங்குப்படும், ஒளி மின்னோட்டம் ஓடும். அந்த எஃப் நோட்டை விட குறைந்த மீடரன் உள்ள ஒளிக்கதிர் பட்டால் இலத்திரன் பிடுங்குப்படாது, ஒளி மின்னோட்டம் ஓடாது. இது நம்ம அடுத்து அவதானிச்ச விஷயம். அதே நேரம் இன்னொன்னு இதுல சேர்த்து எழுதலாம், அது செறிவுல தங்கி இருக்கல இல்லையா. அப்போ குறைந்த மீடிரன் உள்ள ஒருத்தர் எவ்வளவு பெரிய செறிவுல பட்டாலும் அதுல வந்து என்ன நடக்காது, ஒளி மின்னோட்டமே ஓடாது, ஒளி இலத்திரன்களே காணப்படாது. ஆனா கூடிய மீடரன் உள்ள ஒருத்தர், அந்த நுழைவாய் மீடரனை விட கூடவா இருக்க ஒருத்தர் மேற்பரப்புல குறைந்த செறிவுல பட்டாலும் ஒளி மின்னோட்டம் ஓடும். யூவி லைட்டை வச்சு குறைந்த செறிவுல அடிச்சாலும் ஒளி மின்னோட்டம் வரும். ஆனா ஒரு ஐஆர் கதிரை வச்சு கூடிய செறிவுல நீங்க ஒரு மேற்பரப்பு அடிச்சாலும் ஒளி மின்னோட்டம் வராது. அது ஃப்ரீக்வன்சில தான் தங்கி இருக்கு, செறிவுல தங்கல. அதையும் நம்ம இங்கே எழுதலாம். அடுத்தது, இந்த பிடுங்கப்படுற அளவு உலோகத்துல தங்கியிருக்கு அப்படின்னு பேசணும். நல்ல அயனாக்கட் சக்தி உள்ளாக்கள் ஈஸியாக இலத்திரனை கலட்டுறதுக்கு அனுமதிப்பாங்க. ஆகவே அவர் ஈஸியாக ஒளி மின்னோட்டத்தை உண்டாக்கலாம். உதாரணத்துக்கு சீசியம், பொட்டாசியம் அவங்கெல்லாம் பார்த்தோம். இதே மாதிரி அயனாக்கட் சக்தி குறைந்த ஆக்கள் இலத்திரனை கலட்டுறதுக்கு பெரிய சக்தியை கொடுத்தாதான் கலட்டுறாங்க, அவங்க விரும்ப மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரியான ஆக்கள்ல ஒளி மின்னோட்டம் வர்றது கஷ்டம், அது பெரிய ஃப்ரீக்வன்சில அடிக்கும் இல்லையா. அப்போ உலோகத்திலையும் தங்கியிருக்கு. ஆனா உங்களுக்கு நல்லாவே தெரியும், அயனாக்கட் சக்தி குறைந்த ஆக்கள் நல்ல ரியாக்டிவான எலிமெண்ட்ஸா இருப்பாங்க. பொட்டாசியம், பொட்டாசியம் எல்லாம் தண்ணியில போட்டாலே வெடிக்கும், நல்ல ரியாக்டிவான எலிமெண்ட்ஸா இருப்பாங்க. அப்போ நம்ம ஒரு முடிவா சொல்லலாம், பொதுவான முடிவா சொல்லலாம், ரொம்ப ரியாக்டிவான எலிமெண்ட்ஸ் ஈஸியாக ஒளி இலத்திரனை இல்லையா. அதான் நம்ம இங்க ஒரு முடிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதை எழுதி வச்சுக்கோ. அப்போ உண்மையா அங்க என்ன நடக்குது, நல்ல ரியாக்டிவான எலிமெண்ட்ஸுக்கு நுழைவாய் மீடரன் குறைவா இருக்கும். அந்த த்ரெஷோல்ட் லிமிட் இருக்கே,
அந்த த்ரெஷோல்டு வந்து குறவா இருக்கும். அப்ப அதை தாண்டி நீங்க ஃப்ரீக்வன்சியில கொடுக்கறது ஈஸி, டக்குனு கழட்டிடலாம். இதே ரியாக்டிவ் குறைஞ்ச எலிமெண்ட்ஸுக்கு நுழைவாய் மீட்டர் ரொம்ப பெருசா வரும். நுழைவாய் மீட்டர் பெருசா வந்தா நம்ம அதை விட பெரிய ஃப்ரீக்வன்சி கொடுத்தாதான் நம்ம கலட்டி எடுக்க முடியும். அப்ப அந்த நுழைவாய் மீட்டர் மாறுறதாலதான் என்ன எலிமெண்டோட இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இந்த விளைவும் மாறும். அடுத்த முடிவு, இந்த மாதிரி ஒளி இலத்திரனை நம்ம பிடுங்கி அந்த ஒளி இலத்திரனுக்கு ஒரு உயர்ந்தபட்ச இயக்க சக்தி இருக்கு இல்லையா, அந்த இயக்க சக்தி நம்ம அடிக்கிற ஒளி கதிரண்ட மீடரன்ல தான் தங்கியிருக்கு. அதான் நம்ம இங்க உச்ச இயக்க சக்திக்கும் எஃப்க்கும் தொடர்பாக எழுதி வச்சிருக்கோம். அது மீடரன்ல தான் தங்கியிருக்கு. ஆனால் இதுல நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாத விஷயம் என்னன்னா, இந்த கே மேக்ஸ் எஃப்க்கு தான் விகித சமனா இருக்கே ஒழிய, அதாவது அங்க படுற மீடரனுக்கு தான் விகித சமனா இருக்கே ஒழிய எஃப் நோட்டுக்கா இல்லதானே? எஃப் நோட்டுக்கு கிடையாது. எஃப் நோட்டுங்கிறது இந்த கிராஃப்ல ஏதோ ஒரு இடத்துல வரப்போற புள்ளி. அப்ப உண்மையிலேயே கே மேக்ஸ் எதுக்கு விகித சமனா இருக்கும்னு கேட்டால் எஃப் மைனஸ் எஃப் நோட்டுக்கு விகித சமனாக இருக்கும். சரிதானே? எஃப் மைனஸ் எஃப் நோட்டுக்கு விகித சமனாக இருக்கும். அப்பதான் யோசிங்க, எஃப் நோட் ஆகும்போது கே மேக்ஸ் 0 ஆக முடியும். புரியுதானே? எஃப்ங்கிறது எஃப் நோட்டுக்கு சமனா வரும்போது கே மேக்ஸ் 0 ஆக முடியும். அப்ப எஃப் மைனஸ் எஃப் நோட்டுக்கு விகித சமனாக இருக்கும். புரியுதா அந்த விஷயம்? இதை எழுதி வச்சுக்கோ. கே மேக்ஸும் எஃப் நோட்டு விகித சமன் போட்டீங்கன்னா பில. உண்மை எதுல தங்கி இருக்குன்னா கே மேக்ஸ் எஃப் மைனஸ் எஃப் நோட்டுக்கு விகித சமனா. அடுத்த முடிவு கவனிங்க. ஒவ்வொரு உலோக மேற்பரப்பும் இலத்திரனை விடுவிக்கிறது மாறுது அப்படின்னு சொன்னோம். அதாவது ஒரு உலோக மேற்பரப்புல இருந்து இலத்திரனை விடுவிக்கிறதுக்கு தேவையான ஒரு இழிவு சக்தி இருக்கும் இல்லையா, நம்ம மின்காந்த கதிர்ப்பை கொடுத்து ஒரு சக்தியை தானே கொடுக்குறோம். அந்த சக்திக்கு ஒரு இழிவு பெருமானம் இருக்கும்ல, ஏதோ ஒரு எஃப் நோட்டுங்கிற நுழைவாய் மீடரன் இருக்கும். அந்த நுழைவாய் மீடரன் பெருமானத்துக்குரிய சக்தி ஒண்ணு இருக்கும் தான். அந்த சக்தியை விட கூடிய சக்தி கொடுத்தாதான் கலட்டி எடுக்க முடியும். ஆனா அது உலோகத்துக்கு உலோகம் மாறும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசணும். அப்போ ஒரு உலோக மேற்பரப்பில் இருந்து இலத்திரனை விடுவிப்பதற்கு தேவையான இழிவு சக்தி அந்த உலோகத்துல தங்கியிருக்கு இல்லையா. அது உலோகம் மாறும்போது மாறும். அது எல்லா உலோகத்துக்கும் சமன் கிடையாது. அப்ப இலத்திரனை விடுவிக்கிறதுக்கு தேவையான சக்தி அந்த உலோகத்தில் தங்கியிருக்கு. அது அடுத்த முடிவு. அடுத்த முக்கியமான முடிவு என்ன தெரியுமா? காலப்படும் ஒளி இலத்திரன்களின் இயக்க சக்தி நம்ம அடிக்கிறவன் மின்காந்த கதிர் அவருடைய செறிவுல தங்கல. இன்டென்சிட்டிக்கும் இயக்க சக்திக்கும் சம்பந்தம் கிடையாது. சரியா? அது அடுத்த முக்கியமான முடிவு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம மின்காந்த கதிர்ப்பை கொடுத்து ஒரு மேற்பரப்புல இருந்து இலத்திரனை கலட்டி எடுத்து அதை அனோட்ட அடைஞ்சு ஒரு சுற்று பூரணமா அது மைக்ரோ ஆம்பியர் மானி கூட எல்லாம் ஓடி மறுபடி கதோட்டையே வந்து அடையிறதுக்கு நேரம் எவ்வளவு எடுக்கும்னா, அது ஒரு கணப்பொழுது ரொம்ப குறைந்த டைம் தான் எடுக்கும். அதுக்கு எடுக்கிற டைம் கிட்டத்தட்ட 10⁹ விட குறைந்த டைம் எடுக்கும். 10⁹ செகண்டை விட குறைந்த டைம் எடுக்கும். ஒரு நானோ செகண்டை விட குறைஞ்ச டைம்ல இது நடந்துரும். அப்போ நம் மின்காந்த கதிர்ப்பை கொடுத்த உடனேயே என்ன நடக்கும்? அங்க ஒளி மின்னோட்டம் ஓட தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். சரிதானே? அப்ப இதுல வந்து அந்த கரண்ட் ஓடுற ஸ்பீடு அது இது பத்தி எல்லாம் கதைகள் பேசுவாங்க. ஆனா அது இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. நீங்க பெரிய ஆளாகி படிக்கும், அப்புறம் படிப்போம். அப்போ இங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது இன்ஸ்டன்டேனியஸா நடக்கும். ஒரு கணத்துல நடந்துரும். ஓகே, அந்த வெற்றிடம் இருக்க பாதையெல்லாம் போறதுக்கு டைம் எடுக்கும்ல, யோசிக்க கூடாது. டக்குன்னு நடந்து அப்ப எடுக்கிற டைம் ரொம்ப குட்டியா இருக்கும். அதான் அடுத்த முடிவு. இந்த முடிவுகளோட நம்ம ஒரு பிரச்சனைக்கு ஓகே கவனிங்க. நம்மளோட கிளாசிக்கல் பிசிக்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம இவ்வளவு நாள் படிச்சோம் மெக்கானிக்ஸ், வேவ்ஸ், அது இதெல்லாம் படிச்சோமே. அந்த கிளாசிக்கல் பிசிக்ஸின் படி நம்ம இது முதல்ல பேசணும். இங்க இருக்க பிரச்சனையும் கேளு. ஒரு அலையொன்னுடைய சக்தி அவருடைய ஆம்பிளிடியூட்ல தான் தங்கியிருக்கு, வீச்சத்துல தான் தங்கியிருக்குன்னு பேசு. ஒரு வீச்சன் கூடிய அலையாக இருந்தால் அவர் உயர் சக்தி உடையவர். சரியா? நம்ம வேவ்ஸ் பாடத்துல சவுண்ட் பாடத்துல அப்படிதான் படிச்சோம். நல்ல பெரிய வீச்சம் உள்ள அலையாக இருந்தால் அவர் சக்தி கூடியவர்னு பேசு. பெரிய வீச்சம் அப்படின்னா என்னது? ஒரு அலை இருக்கு, இந்த அலையில பெரிய வீச்சம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? இந்த அலையின் செலுத்துகை திசைக்கு செங்குத்தாக இங்க இருக்க மூலக்கூறுகள் அலையிற உயர்ந்த இடப்பெயர்ச்சி, அதானே நம்ம வீச்சம்னு சொல்றோம். அதாவது இந்த மேக்சிமம் உயரம், அதானே வீச்சம்னு சொல்றோம். அந்த அலையிற உயர்ந்தபட்ச இடப்பெயர்ச்சி அதிகமாக இருந்தால் என்ன நடக்குது? சக்தி கூடவாக வருது. அதாவது மறைமுகமா இங்க இருக்க செறிவு கூடுனா, செறிவுன்னு என்ன அர்த்தம்? அலகு பரப்புல அலகு நேரத்துல வர சக்தி. ஆனா இங்க இருக்க அந்த வீச்சத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தா செறிவு கூடும் போது சக்தி கூடவாக வரணும். ஆனா நம்மளுக்கு வந்த முடிவுகள்ல செறிவுக்கும் சக்திக்கும் சம்பந்தம் இருக்கா? சம்பந்தமே இல்லை. செறிவு கூடனா சக்தி மாறவே இல்லை. அப்ப செறிவுக்கும் சக்திக்கும் சம்பந்தம் இல்லங்கிறது வருது. அப்ப கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல ஏதோ ஒரு பிழை இருக்கு, பழைய பிசிக்ஸ்ல ஏதோ ஒரு பிழை இருக்கு. செறிவுக்கும் சக்திக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நம்ம இங்க முடிவா எடுக்கிறோம். ஆனா பழைய பிசிக்ஸ்ல செறிவுக்கும் சக்திக்கும் தான் சம்பந்தப்படுத்தி வச்சிருக்கோம். அது வீச்சத்துல தங்கி இருக்கு. வீச்சம் பெருசா இருந்தா என்ன நடக்குது? சக்தி கூடவா வருது இல்லையா? அது ஒரு பிழை. இன்னொரு பிழை என்னன்னா, அங்க சக்தி எழுதும் போது ஃப்ரீக்வன்சி பத்தி பேசணும் கிடையாது. ஏதோ ஒரு சைன் வேவ்க்கோ இல்லாட்டி ஒரு அலை ஒண்ணு வருது, இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அலை ஒரே வீச்சத்துல எப்படி வேணாலும் வரலாம்.
இப்படி ஒரு அலை வந்திருக்கலாம், அல்லது பெரிய ஃப்ரீக்வன்சில அதே வீச்சத்துல இப்படி ஒரு அலை வந்திருக்கலாம். நம்ம என்ன சொன்னோம்? அலைகளோட சக்தி வீச்சத்துல தங்கியிருக்குன்னு சொன்னோம். நம்ம உண்மையிலே சவுண்ட் பாடம் படிக்கும் போது அப்படிதான் பேசணும். இந்த வீச்சத்துக்கும் உரப்புக்கும் நேரடியா சம்பந்தம் இருக்கு. வீச்சம் கூடின அலைகள் நல்லா உரப்பாக கேட்கும், அந்த உரப்பான அலைகள் சக்தி கூடின அலைகள், அப்படி எல்லாம் பேசியிருக்கோம். ஆனா அங்க நம்ம சக்தி பத்தி பேசும்போது ஒரு நாளும் ஃப்ரீக்வன்சி பத்தி பேசவே கிடையாது. என்ன ஃப்ரீக்வன்சி வேணாலும் இருந்துட்டு போட்டும், வீச்சம் பெருசா இருந்தா சக்தி பெருசு அப்படிங்கிற மாதிரி தான் பேசும். ஆனா இங்க செறிவுல தங்கலன்னு சொல்றோம் ஒண்ணு. அடுத்தது இங்க சக்தி ஃப்ரீக்வன்சில தங்குதுன்னு சொல்லுறோம் ஐயா. சக்திக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றோம். அப்ப கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல நம்ம நிறுவன சமன்பாடுகள், நம்ம பேசின விஷயங்கள் எல்லாமே பிழையா போகும். ஏதோ ஒரு பிழை இருக்கு, ஃப்ரீக்வன்சில சக்தி சம்பந்தப்பட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய வருது. அப்போ பழைய பிசிக்ஸுக்கும் புதுசா இப்ப நம்ம பேச போற பிசிக்ஸுக்கும் இருக்க பிரச்சனை இதுதான். அப்ப இந்த விஷயங்களாலதான் பழைய பிசிக்ஸ் பிழை அப்படிங்கறதே புரிஞ்சுக்கிறாங்க. விளங்குது அந்த விஷயம். அப்ப இந்த ரெண்டு காரணங்களாலும் பழைய பிசிக்ஸ் பிழை அப்படிங்கறத நம்மளால உறுதிப்படுத்த முடியும், நியாயப்படுத்த முடியும். போட்டுக்கோங்க. அப்ப பாருங்க, அவ்வளவு காலமும் அதான் சரி, அந்த சமன்பாடுகள் தான் சரிங்கிற மாதிரியே படிச்சிருப்போம், அது மாதிரியே பேசியிருப்போம், கேள்விகள் செய்திருப்போம், பாஸ் பேப்பர் செஞ்சிருப்போம். ஆனா இந்த பாடத்துல எல்லாத்தையும் பிளான்றோம். அதுதான் சிக்கலை. இது வந்து குவாண்டம் பிசிக்ஸுக்கான ஆரம்பம். இப்ப நீங்க தொடர்ச்சியா அந்த குவாண்டம் பிசிக்ஸ்ல நீங்க பயணிக்க போறீங்கன்னு சொன்னா அங்க படிச்ச அவ்வளவு கதைகளுமே பிளான்றது. சரியா? அப்ப நம்ம என்னன்னா இந்த கேள்விகள் செய்யும் போது ஒரு சுய சிந்தனையோட செய்யணும். சரியா? எழுந்த மானமா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் போட்டு கேள்வி செய்ய முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் அது என்ன பாடத்துல உள்ள கேள்வி. ரேடியேஷன் பாடத்துல உள்ள கேள்வியாக இருந்தால் அதுல ஃப்ரீக்வன்சி சக்தியோட சம்பந்தப்படும். இதே சவுண்ட் மட்டும் சம்பந்தப்படுற கேள்வியா இருந்தா அங்க என்னது ஃப்ரீக்வன்சிக்கு அதுக்கும் சம்பந்தம் இருக்காது. இப்ப நம்ம விச்சத்தை தான் பார்க்கணும். அவ எந்த பாடத்துல உள்ள கேள்வி செய்யறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் அணுகணும். உண்மையா பார்க்க போகும்போது ஃப்ரீக்வன்சிக்கும் சக்திக்கும் சம்பந்தம் இருக்கு. சரியா? அதுகள் பத்தி தான் நம்ம தொடர்ச்சியா பேச போறோம். அதுதான் உண்மையும் கூட. சரியா? நீங்க பெரிய அழகி படிச்சீங்கன்னா அதுகள்லாம் சம்பந்தப்படுத்தி தான் கேள்விகளை செய்வீங்க, படிப்பீங்க. சோ நீங்க ஏ லெவல்ல கேள்வி செய்யும் போது என்ன பாடத்துல உள்ள கேள்விங்கிறதுல நீங்க கவனமா தெளிவா இருக்கணும். சவுண்ட் பாடத்துல உள்ள கேள்விக்கு நீங்க ஃப்ரீக்வன்சியை சம்பந்தப்படுத்த தேவை. ரேடியேஷன் ஃப்ரீக்வன்சி தந்திருந்தா சம்பந்தப்படுத்தி ஆகணும். புரியுதானே? அப்ப அந்த விஷயங்கள் கவனிக்கணும். இந்த ரெண்டு விஷயங்களையும் எழுதுங்க. நம்ம அதோட அடுத்த கதை போ. ஓகே? அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யறதுக்காக தான் சக்தி அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சியான ஆள் கிடையாது. உண்மையிலே கடைசி வீடியோல சக்தி ஒரு தொடர்ச்சியான ஆள் இல்ல அப்படின்னு விளங்கப்படுத்துறதுக்காக அலைகள் பத்தி பேசியிருக்கோம். இந்த அலை நீளம் வந்து எப்பயுமே ஒரே மாதிரி வராது, ஆகவே சக்தி வந்து கண்டினியூஸா நம்ம கிராஃபா வரைய முடியாது அப்படின்னு பேசுறோம். இங்க பேச போற விதம் வித்தியாசம். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கு, ஆனா வேற வேற மாதிரி பேசுறோம். ஓகே? சரியா கவனிங்க. இங்க என்ன பேசுறோம்னா சக்திங்கிறது ஒரு கதிர் மாதிரி, ஒரு அலை மாதிரி தொடர்ச்சியாக வருமாக இருந்தால் அவர் இந்த மாதிரி செயற்பாடுகள்லாம் காட்ட மாட்டார். அவர் சின்ன சின்ன துணிக்கைகளா இருந்தா தான் அவர் போயிட்டு ஏதாவது ஒரு இலத்திரன்ல அடிபட்டு அந்த மேற்பரப்புல வந்து இலத்திரனை கழட்டி விடுற வேலையெல்லாம் நடக்கும். ஒரு அலை மாதிரி தொடர்ச்சியா வருதா இருந்தா எப்படி அது நம்ம சொல்றது இல்லையா? அந்த டைம் வேற மாதிரி எல்லாம் நடக்கும். இங்க வந்து முடிவுகள் வராது. ஒரு ஒவ்வொரு துணிக்கைகளா வந்து பட்டாதான் அது இலத்திரன்ல பட்டு அவரை பத்தி விடுற வேலையெல்லாம் நடக்கும். அப்போ இங்க வர்ற முடிவுகளின்படி இந்த பிரச்சனைகள், இங்க இருக்க பிழைகள் எல்லாம் தீர்க்கும் முகமாக தான் சக்தி அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஸான ஒரு வடிவம் கிடையாது. அது சின்ன சின்ன பேக்கெட்ஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க கூடியதா இருக்கு. ஓகே? இததான் சக்தி சொட்டாக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை யார் இத முன்மொழிகிறா தெரியுமா? இதை சொன்னவர் தான் நம்மளோட ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். சரியா? இதை சொன்னதுக்காக தான் அவருக்கு வந்து நோபல் பிரைஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகே? குவான்டைசேஷன், சக்தி சொட்டாக் அப்படிங்கிற கன்செப்ட். அப்ப சக்தி அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஸான வடிவம் கிடையாது. இது சின்ன சின்ன சக்தி பொட்டலங்கள், இப்படி பேக்கெட்ஸ். இந்த பொட்டலங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் ஒரு சக்தியாக நம்மளுக்கு கிடைக்குது. ஒளி சக்தியா இருக்கட்டும், சத்தமா இருக்கட்டும், ஒரு ஹீட் எனர்ஜியா இருக்கட்டும், இயக்க சக்தியா இருக்கட்டும், அழுத்த சக்தியா இருக்கட்டும், எல்லாமே இந்த மாதிரி பேக்கெட்டா உள்ள சின்ன சின்ன சக்திகள் தான். அவங்க எல்லாத்துட்டும் சேர்மானம் தான் அந்த சக்தியாக இருக்கு. பாருங்க, ஒரு தொடர்ச்சியான ஒரு வலை கிடையாது, சின்ன சின்ன பேக்கெட்ஸ். இப்ப இந்த பேக்கெட்ஸ்லயும் முழு பேக்கெட்ஸ் இருக்கலாம், 10 இருக்கலாம், 100 இருக்கலாம், 1000 இருக்கலாம். ஆனா அரைவாசி பேக்கெட்லாம் இருக்க முடியாது இல்லையா? கால்வாசி பேக்கெட்லாம் இருக்க முடியாது. ஒரு முழு பேக்கெட்டா தான் இருக்கும். பாருங்க, நம்ம தொடர்ச்சியானதான் அனலாக்னு சொல்லுவோம் இல்லையா? தொடர்ச்சியா மாறுறதா அனலாகான சிக்னல், அனலாகான கரண்ட், ஏசி கரண்ட் சொல்றோம் இல்லையா? அப்போ ஏசினா ஆல்டர்னேட்டிவ், அது வேற. நான் சொல்றேன் இந்த மாதிரி தொடர்ச்சியா மாறுறதா அனலாக் அப்படின்னு சொல்றேன். இப்படி பேக்கெட் பண்ணி இருக்குன்னு சொன்னா அது டிஜிட்டல் மாதிரி. இப்போ ஒரு அனலாகான ஒரு சவுண்ட் வேவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம எப்படி டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணுவோம்? இப்ப நம்ம கம்ப்யூட்டர்ல, போன்ல எல்லாம் கேட்கறோம்னு சொன்னா அது டிஜிட்டல் சவுண்ட் தானே, டிஜிட்டலான விஷயங்களை தானே கேட்க முடியும். இதே நம்ம ரியலா பேசுறோம்னு சொன்னா அது அனலாக். எல்லா பெருமானத்துக்குமே ஒரு வை வேல்யூ இருக்கும். அப்ப அது அனலாகா இருக்கு. ஆனா டிஜிட்டல் அப்படி கிடையாது. ஏன்னா அவ்வளவு டேட்டாவே அங்க ஸ்டோர் பண்றது கஷ்டம் இல்லையா? ஒவ்வொரு கணத்துக்கும், இப்போ 0க்கும் 1க்கும் இடையில ஏதோ வேல்யூ ஸ்டோர் பண்ண போறீங்கன்னா அது ஒரு அவரேஜான வேல்யூவா போடுறது பிரச்சனை இல்லை. 0க்கும் 1க்கும் இடையில இருக்க எல்லா வேல்யூவையும் ஸ்டோர் பண்றதா இருந்தா 0.1க்கும் என்ன வேல்யூன்னு பார்த்து ஸ்டோர் பண்ணும், 0.01க்கும் ஸ்டோர் பண்ணும், 0.00001க்கும் ஸ்டோர் பண்ணும், அப்புறம் இன்னொரு 10 0 போட்டு அப்புறம் வர 1க்கும் ஸ்டோர் பண்ணும். எவ்வளவு முடிவில் எண்ணிக்கையிலான டேட்டாவை ஸ்டோர் பண்ண வேண்டி வரும். அப்ப அனலாக் டேட்டாவை நம்ம கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ண முடியாது. புரியுது அந்த விஷயம்? அப்ப டிஜிட்டலைஸ் பண்ணணும்.
கேட்கும். அப்ப நான் பேசுற சத்தத்தை என் பக்கத்துல இருக்க ஆட்கள், நேர்ல இருக்க ஆட்களுக்கு அனலாகா கேட்கும். ஏன்னா எல்லா நிலைமைகளுக்கும் டேட்டா இருக்கு இல்லையா? இதே நான் இப்ப நீங்க போன்லயோ அல்லது லேப்டாப்லயோ பாத்தீங்கன்னா அது டிஜிட்டலா வரும். அவ்வளோத்தையும் ஸ்டோர் பண்ண முடியாது, ஸ்டோரேஜ் பத்தாது. அப்போ இந்த அனலாக் சிக்னலை டிஜிட்டலைஸ் பண்ணும். எப்படி பண்ணுவோம்? இதை நம்ம சின்ன 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 கீழங்களாக உடைப்போம். இதை நம்ம என்னது குவான்டைசேஷன் தான் சொல்றது. இப்படி சின்ன சின்ன கீழங்களாக உடைப்போம். இந்த கீழங்களோட அளவு குறைவாக குறைவாக என்ன நடக்கும்? கீழங்களோட அளவு குறைவாக குறைவாக இந்த அனலாக சரியாக ரிப்ரசென்ட் பண்ணும். எவ்வளவுக்கு எவ்வளவு கீழங்கள்ட்ட சின்னதா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அனலாக ரிப்ரசென்ட் பண்ணும். அவ்வளவுக்கு அவ்வளவு அனலாக்கு பொருத்தமானதாக ஒரே மாதிரி கிராஃப் வரும். அப்போ இந்த கீழங்கள் இருக்கு இல்லையா, இந்த கீழங்கள் தான் நம்மளுடைய சக்தி பொட்டலங்கள் மாதிரி. இது எவ்வளவுக்கு எவ்வளவு சின்னதா இருக்கோ அவ்வளவுக்கு அனலாக் என்ன பண்ணுது? ரிப்ரசென்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். புரியுதா? நான் என்ன சொல்ல வர போறேங்கிறது புரியுதா? அப்போ அனலாக்னு ஒரு விஷயம் கிடையாது. அது உண்மையிலேயே மிகச்சிறிய ரொம்ப ரொம்ப குட்டியான டிஜிட்டல் விஷயங்கள் தான் இருக்கு. இந்த மாதிரி பொட்டலங்களா தான் இருக்கு. தொடர்ச்சியானதுன்னு ஒண்ணு இல்ல, சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம கம்ப்யூட்டர்ஸ்ல என்ன பண்றோம்? டிஜிட்டலைஸ் பண்ணி தான் யூஸ் பண்றோம். ரியல் லைஃப்ல உள்ளதெல்லாம் அனலாகா இருக்கு. எல்லா டேட்டாக்குமே விஷயங்கள் இருக்கு. எல்லா எக்ஸ் வேல்யூக்குமே y வேல்யூஸ் இருக்கு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி ஒரு கிராஃப் இருக்குன்னா 0க்கு ஒரு வேல்யூ இருக்கு, 1க்கு ஒரு வேல்யூ இருக்கு. இது ஒரு அனலாகான கிராஃபா இருந்தா 0.5க்கு ஒரு வேல்யூ இருக்கும், 0.25க்கு ஒரு வேல்யூ இருக்கும், 0.1க்கு ஒரு வேல்யூ இருக்கும், 0.01க்கு ஒரு வேல்யூ இருக்கும். அதுதான் தொடர்ச்சியான கிராஃப். அப்படிதான் நம்ம இவ்வளவு நாளா உலகத்தை நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா என்ன பிரச்சனை? சக்தி அதே மாதிரி சடம் அவங்க எல்லாம் சேர்ந்துதான் உலகத்தை யூனிவர்ஸ் எல்லாம் ஆக்கியிருக்காங்க. ஆனா சக்தி தொடர்ச்சியா இல்ல, அது விட்டு விட்டு தான் சின்ன சின்ன பொட்டலங்களா தான் இருக்கு. இந்த ரிப்ரசன்டேஷன் பண்ணோம் இல்லையா, அனலாக் வேவை வந்து நம்ம டிஜிட்டலா மாத்தணும் இல்லையா, அப்படி மாத்தும் போது இப்படி சின்ன சின்ன கீழங்களை உடைச்சோமே, அப்படி கீழங்களை உடஞ்சுதான் இருக்கு, அப்படி பக்கெட்டா உடஞ்சுதான் இருக்கு. இந்த கீழங்கள்ல அரைவாசி கீழத்தை எடுத்து நம்ம குவான்டைசேஷன் பண்ண முடியாது இல்லையா? இப்படி ஒரு கீழம் இருக்குன்னா ஒரு அரைவாசி கீழத்தை மட்டும் எடுத்து நம்ம குவான்டைசேஷன் பண்ண முடியாது. ஒரே மாதிரி கீழங்கள் எடுத்தா வெட்டுவோம். அதே மாதிரிதான் இங்கேயும் சக்தி பொட்டலங்கள் துண்டு துண்டா தான் இருக்கு. அதுல அரைவாசி காவாசி எல்லாம் இல்ல. அப்ப என்னன்னா, இந்த விஷயங்களை பார்க்கும்போது நிறைய பேருக்கு குழப்பம். நம்ம ரியலான வேர்ல்டுல ஒரு எப்படி சொல்றது, ஒரு அனலாகா இருக்க ஒரு வேர்ல்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கமாக இருந்தால் அங்க இருக்க அந்த சக்தி சடம் எல்லாமே என்னது, ஒரு அனலாகான விஷயங்களை தானே இருக்கணும். ஆனா இந்த ரிசர்ச் எல்லாம் என்ன முடிவா தருது? இது துண்டுகளாக்கப்பட்ட சக்திகளா இருக்கு. எப்படி நம்ம கம்ப்யூட்டர்ஸ்ல டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்காக எஃபெக்டிவா தேவையானதை மட்டும் ஸ்டோர் பண்றதுக்காக டிஜிட்டலைஸ் பண்றோமோ, அந்த மாதிரிதான் ரியல் லைஃப்லயும் சக்தி எல்லாம் இருக்கு. நம்ம இந்த E7mc² எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சக்திக்கும் திணிவுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியும். திணிவுனா சடம் தானே. அப்ப சடம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டலைஸா தான் இருக்கு. அப்ப இதை பார்க்கும்போது சயின்டிஸ்டுக்கு அதே மாதிரி என்னது ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் எல்லாம் எழுதுவாங்க இல்லையா, சயின்டிஸ்ட் தான் ஆனா ஃபிக்ஷனா இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு எழுதுறது, அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஒரே வியப்பு. ஏன் ரியல் லைஃப்ல ஒரு யூனிவர்ஸ் சொன்னா அனலாகா இருக்கணும், எல்லாத்துக்குமே டேட்டா இருக்கணும். ஆனா அப்படி இல்ல, ஹை குவாலிட்டியா ரிப்ரசென்ட் பண்ற மாதிரி எல்லா சக்தியுமே சின்ன சின்ன பொட்டலங்களாக இருக்கு. புரியுதா? அப்ப என்ன அவங்க யோசிக்கிறாங்கன்னா, நம்ம உண்மையிலே ஒரு கம்ப்யூட்டர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோமோ, நம்மள யாராவது ஒரு கம்ப்யூட்டர்ல கிரியேட் பண்ணி நம்ம எப்படி வாழ்றோம், நம்ம எப்படி இந்த செயற்பாடுகள்லாம் செய்யறோம், நம்ம எப்படி படிக்கிறோம், அந்த மாதிரி எல்லாத்தையும் சிமுலேட் பண்ணி பாக்குறதுக்காக நம்மள ஒரு கம்ப்யூட்டர்ல உருவாக்கி இருக்காங்களோ அப்படின்னு ஒரு டவுட். அததான் சிமுலேஷன் தியரி அப்படின்னு சொல்றேன். சிமுலேஷன் தியரினா என்னது? நம்ம உண்மையிலே ஒரு உலகத்துல வாழல, நம்மள யாரும் நம்மளை விட சுப்பீரியரான ஆட்கள் ஒரு கம்ப்யூட்டர்ல உருவாக்கி நம்மள இந்த மாதிரி சிமுலேட் பண்ணி நம்ம வந்து இத்தனை வயசு ஓகே என்ன பண்றோம், ஓகே A லெவல் செய்யற வயசு A லெவல் செய்யறோமா, நம்மளுக்கு எவ்வளவு மார்க்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட வாழ்க்கையை சிமுலேட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்களோன்னு சரியான மாதிரி டவுட். ஆனா அதை நம்மளால ப்ரூவ் பண்ண முடியாது இல்லையா? அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம வாழ்ற யூனிவர்ஸையே வேற மாதிரி காட்டுற விஷயங்கள். சரியா? அப்ப ஐன்ஸ்டீன் சொன்ன அந்த ஒரு சின்ன விஷயம், ஒளி கதிர் கிடையாது, அது சின்ன சின்ன பக்கெட்டா வருதுன்னு சொன்ன அந்த சின்ன விஷயம் பாருங்க, பாக்குற பார்வையே மாத்தி போட்டுச்சு. நம்ம வாழ்ற உலகத்தை பாக்குற விஷயத்தையே மாத்தி போட்டுச்சு. நம்மளோட பார்வையை அப்படியே பாயிண்ட் ஆஃப் வியூவே மாத்தி போட்டுச்சு இல்லையா? அப்படி ஒரு பிசிக்ஸ்ல புரட்சியை ஏற்படுத்தின முடிவு தான் இது. அதனாலதான் இவருக்கு 1921 நோபல் பிரைஸ் வழங்கப்பட்டுச்சு. புரியுதானே? அப்போ அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் தான் இது, ஒளி இலத்திரன், போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அப்போ இந்த டவுட் மேபி உங்களுக்கு வந்திருக்கலாம், நம்ம உண்மையிலேயே உலகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கோமா, இல்லாட்டி நம்ம ஒரு கேம் மாதிரி. இப்போ கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க இல்லையா, கேம்ஸ் விளையாடும் போது என்ன பண்ணுவோம், இப்போ ஏதாவது அந்த மனுஷங்கள்லாம் இருக்க கேம்ஸ் அப்படி விளையாடுவோமா இருந்தா அதுக்குள்ள ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டரை நம்ம மேல இருந்து கண்ட்ரோல் பண்ணும், நம்ம கண்ட்ரோல் பண்ற மாதிரி அவன் பண்ணுவான் இல்லையா? அதே மாதிரி நம்மளை ஏதாவது ஒரு கேம் மாதிரி கிரியேட் பண்ணி யாராவது மேல இருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களா தெரியாது. இப்ப நம்ம உள்ளுக்கு ஒரு வாய்ஸ் கேட்கும்ல, மனசாட்சி, இந்த வாய்ஸ் ஒரு உள்ளுக்கு ஒரு வாய்ஸ் கேட்குமே, நம்ம ஏதாவது பண்றோம்னா நம்மளுக்கு ஏதாவது சொல்றதுக்கு ஒரு வாய்ஸ் கேட்குமே, அந்த வாய்ஸ் தான் அங்க இருந்து வர அந்த
கண்ட்ரோல் சிக்னலா? ஒண்ணும் தெரியாது. இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கு. அப்போ உலகத்து மேல இருக்க பார்வையை திருப்பி போட்ட புரட்சிகரமான ஒரு முடிவு தான் சொன்னது யாரு? ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். எப்படி சொல்லியிருப்பாரு? அவருடைய இமேஜினேஷன் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு இமேஜின் பண்ணி பாக்குறது. அந்த இமேஜினேஷன் சரியான நம்ம மேத்தமேட்டிக்கலா ட்ரை பண்ணி பாக்குறது. இமேஜினேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், அதை புரிஞ்சுக்கணும். ரைட்? அப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான முடிவு என்னது? சக்திங்கிறது தொடர்ச்சியானது இல்ல, சின்ன சின்ன பேக்கெட்ஸா தான் வரும். ஓகே, மற்ற விஷயங்கள்லாம் விடுங்க, உங்களுக்கு அந்த விடயம் தெளிவாக புரிஞ்சிருந்தால் போதும். சரியா? அதுல உங்களுக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ பாஸ் பண்ணி தேவையான விஷயங்களை எழுதிக்கும். இன்ட்ரெஸ்ட் இருந்தா பிறகு தேடி பாருங்க. ஆனா தேடி பாக்குற அளவுக்கு எக்ஸாமுக்கு டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ நீங்க இதை தேடி பாக்குறேன்னா மத்த பாடங்கள்லாம் விட்டுறக்கூடாது. இது ஒரு சின்ன விஷயம், நீங்க பிறகு கூட தேடலாம், எக்ஸாம் முடிஞ்சு கூட தேடலாம். என்னன்னா இந்த விஷயத்த சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஆனா இதெல்லாம் கேள்வியில் வரப்போறது இல்ல, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு ஆசைக்காக சொல்லுங்க. புரியுதா? அப்ப அடுத்து நம்ம ஒரு தலைப்பு போடுவோம். ஒளி தொடர்பாக ஐன்ஸ்டைனின் கோட்பாடு. லைட் பத்தி நம்ம ஐன்ஸ்டைன் என்ன சொல்ல வரார், அதுக்கும் இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஓகே, அவர் என்னதான் சொல்ல வராருன்னு கேட்டா, அவர் சொல்ல வர விஷயம், ஒளி அப்படிங்கிறது ஒரு கதிராக நடந்துக்கல, அவரு சின்ன சின்ன சக்தி பொட்டலங்களாக, ஒளி துணிக்கைகளாக, பார்ட்டிகல்ஸா நடந்துக்கு அப்படின்னு சொல்றாரு. அதான் முதலாவது அவர் சொல்ற முடிவு. அதை எழுதிக்கோங்களேன். ஒளி என்பது மிகச்சிறிய துணிக்கைகளாக நடந்து கொள்கிறது. ஓகே, அப்படி இருக்கிற அந்த சின்ன சின்ன துணிக்கைகள், அந்த ஒவ்வொரு துணிக்கைகளுக்குமே சக்தி இருக்கு. அந்த சக்தி அந்த ஒளியின் மீடுரனுக்கு விகித சமனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது அடுத்த முடிவு. ஓகே, அப்ப இதுல இருந்து ஒளிய ஒரு சக்தி பொட்டலமாக கருதலாம், சின்ன சின்ன துணிக்கை, சின்ன சின்ன பேக்கெட்ஸாக கருதலாம். இந்த சக்தியை வாங்கிதான் இலத்திரன்கள் ஒரு மேற்பரப்புல இருந்து பிடுங்கப்பட்டு போகுது. இந்த சக்தியால அடிக்கப்பட்டு தான் அந்த மேற்பரப்புல இருந்து இலத்திரன்கள் பிடுங்கப்பட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு அடுத்ததா சொல்றேன். சரியா? அதாவது உண்மையிலேயே ஒரு 2 மார்பிள் பால் மாதிரி யோசிங்களேன். ஒரு பால் ஒரு உலோக மேற்பரப்புல இருக்கு, இன்னொரு பாலால அதை அடிக்கிறோம். நம்ம கோலி குண்டெல்லாம் விளையாடும், அந்த மாதிரி ஒரு மார்பிள் இருக்கு, இன்னொரு பாலால அடிக்கிறோம். அடித்தால் அதை அடிச்சு அது விட்டு சக்தியை வாங்கிட்டு மத்த மார்பிள் பால் போயிடும், தெரிச்சு போகும். அப்போ அடிச்சதுக்கு பிறகு இந்த மார்பிள் பால் அங்க இருக்கதானே போகுது இல்லையா? நான் சொல்ல வரது புரியுதா? இவர் அடிப்பாரு, மத்தவரை தெரிச்சு போயிருவாரு. ஆனா இந்த மார்பிள் பால் இருக்கும், இங்க இருக்கும், அல்லது எங்கேயாவது தெரிச்சு போய் எங்கேயாவது இருக்கும். ஆனா இவர் இருப்பாரு தான். ஆனா அதுல இருக்க பிரச்சனை என்னன்னு கேட்டா, இந்த சக்தி பொட்டலங்கள் இருக்கு இல்லையா, அந்த சக்தி பொட்டலங்கள் பட்டு இந்த மார்பிள் அந்த சக்தி பொட்டலங்களை உறிஞ்சிக்கும். சரியா? அது முற்றுமுழுதா துணிக்கைகள் மாதிரி யோசிக்கவும் முடியாது, ஒரு மார்பிள் பால் மாதிரி நம்ம யோசிக்கவும் முடியாது. சரியா? ஒரு ஒளி துணிக்கை படுதுன்னா அந்த பட்டு இவருடைய சக்தியை ஃபுல்லா இந்த மார்பிள் பால் உறிஞ்சிக்கும். உறிஞ்சுக்கிறதன் ஊடாகத்தான் இவர் சக்தியை பெறாரு. அதை புரிஞ்சுக்கணும். உறிஞ்சுக்கிட்டு இந்த மார்பிள் போல் அவர் இயக்க சக்தியா மாறி போயிடுவார். அப்ப வந்த அந்த ஒளி துணிக்கு எங்க இவர் உறிஞ்சுக்கிட்டு தான் போனார். அவர் வந்தது ஒரு சக்தியா தான் வந்தாரு, அந்த சக்தி இவர் உறிஞ்சுக்கிட்டு தான் போறாரு. சரி, அதெல்லாம் நம்ம மாத்தி விளங்கி கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அப்ப அந்த ஒளி துணிக்கை பட்டு அடிக்கிற மாதிரி யோசிக்க முடியாது. ஒளி துணிக்கை பட்டு அந்த ஒளி துணிக்கை இவர் உறிஞ்சிருவார், உறிஞ்சி சக்தியா மாதிரிதான் இவர் போறாரு. புரியுதானே? அப்ப அவங்க 2 பேரையும் சம்பந்தப்படுத்துற சமன்பாடு தான் E=mc². அது பிறகு வரும், அதை நம்ம பிறகு பேசுவோம். அப்போ அந்த விஷயத்த தெளிவாக எழுதி. ஓகே, கடைசியா இந்த சக்தி பொட்டலங்கள் இருக்கு இல்லையா, இததான் அவர் போட்டோன் அப்படின்னு அழைக்கிறார். அப்ப எல்லா சக்தியும் போட்டோன்களாக தான் இருக்கும். இதான் போட்டோன் அப்படின்னு சொல்றாரு. அவர்தான் பேர் வைக்கிறார் போட்டோன். ஆனா கொஞ்சம் யோசிங்க, இந்த சக்தி சொட்டாக காணப்படும் அப்படிங்கிற கருத்தை ஐன்ஸ்டைன் ஃபர்ஸ்டாவே சொல்லல. நம்ம படிச்ச மாதிரி தெர்மல் ரேடியேஷன்ல படிச்ச மாதிரி மக்ஸ் பிளாங்க் இருக்காரு தானே, அவரே சொல்லிட்டார் சக்தி சொட்டுக்களாக தான் இருக்கும் அப்படின்னு அவரே சொல்லிட்டார். அதுக்கும் ஒளிமின் விளைவுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா, நம்ம ஒளியை அடிக்கும் போது அந்த ஒளி கதிர் சின்ன சின்ன பொட்டலங்களா தான் வரும், பக்கெட்டா தான் வரும். அந்த பக்கெட் எல்லாமே சக்தி இருக்க பக்கெட். அந்த சக்தி இருக்க பக்கெட்ல கொஞ்சம் சக்தியை உறிஞ்சு ஒரு மேற்பரப்புல இருக்க இலத்திரன் கலண்டு வெளியிட வரும். ஆனா சில வேளை அவர் உறிஞ்சின அந்த பக்கெட்ல அவர் கலண்டு வாரத்துக்கு மேலதிகமாவும் சக்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி மேலதிகமா இருக்க சக்தி அந்த திணிவுல அந்த இலத்திரன்ல இயக்க சக்தியா மாறி அந்த இலத்திரன் வீசுபட்டு போகும். சரியா? அதுதான் இந்த சொட்டாக்கத்துக்கும் ஒளிமின் விளைவுக்கும் இடையில இருக்கிற சம்பந்தம். அதையும் தெளிவா எழுதி. அப்ப அதை நம்மளுக்கு நம்ம முதல்ல படிக்கும் போதே பேசணும். மக்ஸ் பிளாங்க் இப்படி எல்லாம் பண்ணாரு, இந்த மாதிரிலாம் தொடர்பு சொல்லியிருக்காரு, அங்கேயும் இந்த பக்கெட்டா வரும், அரைவாசியா இருக்காது, காவாசியா இருக்காதெல்லாம் பேசணும். ஆனா அவர் அதை எப்படி நடக்குதுன்னு சொல்லவே இல்லை, ஏன் நடக்குதுன்னு சொல்லவே இல்லை, நம்மளுக்கு செய்து காட்டவும் இல்லை. அதை செய்து காட்டி இப்படிதான் உண்மையிலேயே நடக்குது, அவருடைய ஹைப்போதிசிஸ உண்மைன்னு காட்டினவர் தான் ஐன்ஸ்டைன். அப்ப அவர் யூகிக்கிறார், இவரு நிறுவுறார். புரியுதானே? ஓகே, அடுத்த விஷயத்த கவனிங்க. கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலா சமன்பாடுகளை எழுத பார்ப்போம். ஒரு ஒளி போட்டோன் தான் ஒரு இலத்திரனுக்கு வெளியில பிடுங்கப்பட்டு வாரத்துக்கும் சக்தியை கொடுக்க போறாரு. அதே மாதிரி அவர் பிடுங்கப்பட்டு வீசி எறியப்படுற சக்தியும் கொடுக்க போறாரு. ஒளியின் சக்தி நம்மளுக்கு எழுத தெரியும். ஒளி போட்டோன் சக்தி HF ஆல எழுதும், H×F. நம்ம மேல பாருங்களேன், E நேர்வீத சமன் H இல்ல F, E நேர்வீத சமன் F எழுதிருக்கோம் இல்லையா? இதை சமன்பாடா மாத்திரத்துக்கு நம்ம பயன்படுத்துற அந்த விகித சமத்துவ மாறிலி தான் இந்த H, பிளாங்கின் மாறிலின்னு சொல்றது. அவ E=HF நம்மளால எழுத முடியும். அந்த HFங்கிற சக்தி தான்
அந்த இலத்திரன் உலோக மேற்பரப்புல இருந்து பிடுங்குபட்டு வாரத்துக்கு பயன்படுத்தப்பட போகுது ஒண்ணு. அடுத்தது, பிடுங்குபட்டு வந்ததுக்கு பிறகு மேலதிகமா சக்தி இருந்தால் அவருடைய இயக்க சக்தியின் உயர்ந்த பட்சமாகவும் மாறப்போகுது. அப்ப இந்த ஒளியின் சக்தி தான் அவர் பிடுங்குபடுறதுக்கும் சக்தியை கொடுக்க போறார், அவர் வேகமா இயங்குறதுக்கும் சக்தியை கொடுக்க போறார். அப்ப இதுல இருந்து கே மேக்ஸ கொஞ்சம் இழுவாய் மாற்றம் பண்ணி பாருங்க. HF மைனஸ் பை. இங்க பைங்கிறது யாரு? ஒரு உலோக மேற்பரப்புல இருந்து இலத்திரனை கலட்டுறதுக்கு தேவையான சக்தி. அததான் வேலை சார்புன்னு சொல்லுவோம். வேலை சார்பு அப்படின்னா என்னது? இங்கிலீஷ்ல ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதை போடுங்க. நம்ம அடுத்து சப்ஹெடிங் ஒன்று போட்டு வேலை சார்புன்னு என்னன்னு எழுதும். இப்போ ஓகே, சப்ஹெடிங் ஒன்று போட்டு எழுதிக்கிறீங்களா? வேலை சார்புன்னு போடுங்க. வேலை சார்புன்னு என்னது? உலோக மேற்பரப்பில் இருந்து இலத்திரன் ஒன்று விடுவிக்கப்படுவதற்கு தேவையான இழிவு சக்தி வேலை சார்பு எனப்படும். இலத்திரன் ஒன்று உலோக மேற்பரப்புல இருந்து விடுவிக்க தேவையான இழிவு சக்தி வேலை சார்பு எனப்படும். அந்த வேலை சார்புலயே தான் ஒளி சக்தியை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பிடுங்கப்பட்டு அப்படியே நின்றுவார். வேலை சார்பை விட கூடிய ஒரு சக்தி வழங்கப்பட்டால் தான் அவருக்கு ஒரு இயக்க சக்தி வரும் இல்லையா? அவர் பிடுங்கப்பட்டு மிச்சமா இருக்க சக்தியை வச்சு அவர் இயக்க சக்தியா மாறி வேகமா எரியப்படுவார். புரியுதா? இப்ப எல்லாமே கனெக்ட் ஆகுது ஒன்னோட ஒண்ணு. இதை பையங்கிற குறியீட்டுல போடுவோம். வேலை சார்புங்கிறது என்னது? அது ஒரு சக்தியா. அப்ப அதுக்கு அழகு என்னது? ஜூல்ல வரும். எல்லாம் தெரியும் தானே? நம்ம பரிமாணம் எல்லாம் எழுதிக்கலாம். வேலை சார்புனா என்ன கணியம்னு தெரியாம இருக்கக்கூடாது. அது ஒரு சக்தி. அடுத்த கதை கவனி. இந்த கே மேக்ஸ அவருடைய நிறுத்தும் அழுத்தம் சார்பாக எழுதியிருக்கும். எங்க இவி நோட் தான் எழுதி இருக்கும். அப்ப இந்த இவி நோட்டை இங்க பிரதியிட்டு எழுதலாமா இல்லையா? இவி நோட் அப்படிங்கிறது HF மைனஸ் பையாக வரும். இதையும் போட்டுக்கோங்க. ஓகே, இப்ப மறுபடி மேல வரைஞ்ச ஒரு கிராஃப் திருப்ப வரையும். எஃப்க்கும் வி நோட்டுக்கும் எப்படி மாறும்? ஞாபகம் இருக்கா? வி நோட் நிறுத்தும் அழுத்தம் அங்கேயும் எஃப் இங்கேயும் இருந்தால் எப்படி கிராஃப் வந்துச்சு? இப்படி வந்துச்சு. ஓகே, பாருங்க, சமன்பாடு இதுதானே. எஃப்க்கும் வி நோட்டுக்கும். இவர் தான் நம்மளுடைய எக்ஸ், இவர் தான் நம்மளுடைய y. உண்மையிலேயே இந்த ஈய வந்து பிரிச்சாதான் உங்களுக்கு y வரும். அப்போ வெட்டு துண்டு பாத்தீங்கன்னா மைனஸ் பை ஓவர் ஈன்னு வரும். நான் நம்மளோட தேவையான வடிவத்துக்கு y சமன் mx வடிவத்துக்கு மாத்துறேன். இப்படிதான் வரும். அப்போ இந்த கிராஃப்ல வெட்டு துண்டு மைனஸ் பக்கம் இருக்கும். மைனஸ் பக்கம் என்னது? பை ஓவர் இ. நம்ம இதை வேற வேற உலோகங்களுக்கு செய்து பார்த்தோம் இல்லையா? செய்து பார்க்கும்போது கிராஃப் இந்த மாதிரி வந்துச்சு. சமாந்தரமான கிராஃப். இப்படி சமாந்தரமான கிராஃப்ஸ் வந்துச்சு. சமாந்தரமா வருதுன்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்குமே படித்திறன் சமம்னு அர்த்தம். எஃப்க்கும் வி நோட்டுக்கும் வரைகிற கிராஃப்ல படித்திறன் யாரப்பா? H ஓவர் இ. H ஓவர் இங்கிறது பிளாங்கின் மாறிலி ஓவர் இலத்திரண்ட ஏற்றம். பிளாங்கின் மாறிலி ஒரு மாறிலி, இ ஒரு மாறிலி. அப்போ H ஓவர் இங்கிறது ஒரு மாறிலி தானே. படித்திறன் மாறாதே. ரெண்டு மாறிலிகளோட விகிதம் அது மாறாது. அதனாலதான் எல்லாருக்குமே வேற வேற உலோகங்களா இருந்தாலும், ஏபிசின்னு போடுறேன், வேற வேற ஆக்கள் இருந்தாலும் படித்திறன் சமனா தான் வரும். புரியுதா? அங்க நான் புரிய வரும்னு சொன்னேன் இல்லையா? இப்ப புரியுதா? இல்லைங்கதா? அதுதான் காரணம். ஓகேயா? பாருங்க, உலோகம் மாறும் போது வெட்டு துண்டு ஆனா மாறுது. இது மைனஸ் பை ஏ ஓவரி, இவர் மைனஸ் பை சி ஓவரி. அப்ப என்னது? உலோகம் மாறும்போது பை மாறுவதை இந்த வெட்டு துண்டு மாறுவதிலிருந்து நம்மளால புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப உலோகத்தோட வேலை சார்பு மாறுது. அதை புரிஞ்சுக்கும். அப்ப அந்த கிராஃப திருப்பொருக்கா வரைஞ்சி சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் தெளிவாக எழுதிக்கும். இப்ப அதுல இருந்து அடுத்தது கவனி. ஒரு மேற்பரப்புல சரி ஏதோ ஒரு உலோகம், அப்ப அவருக்கு ஒரு குறித்த வேலை சார்பு இருக்கும். அந்த உலோக மேற்பரப்புல ஒரு ஃப்ரீக்வன்சில ஒரு ஒளிக்கதிர் படுது. ஃப்ரீக்வன்சியும் மாறும். அப்படி படும்போது அவர் வந்து இலத்திரனை கலட்டி அவர் ஏதோ ஒரு இயக்க சக்தியில இயங்குவார். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அவருடைய ஃப்ரீக்வன்சியை குறைச்சிட்டே வைங்களேன். ஒளிக்கதிர்ன்ற ஃப்ரீக்வன்சி அதை குறைக்கிறீங்கன்னு வைங்களேன். குறைக்க குறைக்க இதுதானே நம்மளுடைய தொடர்பு. இதுல இந்த HF பெருமானம் குறைஞ்சுக்கிட்டே போகும். HF பெருமானம் குறைந்து கொண்டே சென்றால் கழித்து வரப்போற விடை குறைஞ்சுக்கிட்டே போகும். அதாவது கே மேக்ஸ் குறைந்து கொண்டே போகும். குறைஞ்சிட்டே போய் ஒரு கட்டத்துல இந்த HFம் பையும் ஒண்ணுக்கொண்ணு சமனா வரும்போது கே மேக்ஸ் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். அதாவது அவர் பிடுங்குபடுவார். அதுக்கு தேவையான சக்தி இந்த HFல இருக்கும். அதனால HF மைனஸ் பைன்னு பார்க்கும்போது 0 வருது. ஆனா அவருடைய இயக்க சக்தி 0வா இருக்கும். அப்போ நம்ம கொடுக்கிற ஒளி அலையின் சக்தி அவரை பிடுங்கிறதுக்கு மட்டும்தான் போதுமானதா இருக்குதே ஒளிய அவரை ஒரு இயக்க சக்தியோட இயங்க வைக்கிறதுக்கு பத்தம். ஆனா அந்த நிலைமையில இருக்க மீடரனை தான் நம்ம என்னன்னு சொன்னோம்? எஃப் நோட்னு சொன்னோம். அப்போ எஃப்ங்கிறது எஃப் நோட் ஆகும்போது கே மேக்ஸ் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். அவருக்கு இயக்க சக்தியே இருக்காது. அப்போ அந்த சமன்பாட்டுல பிரதிடுங்க. 0ங்கிறது HF நோட் மைனஸ் பையாக வரும். அப்ப எஃப் நோட் நீங்க காணலாம். அந்த உலோகத்தின் வேலை சார்பை எச்சால பிரிச்சு விட்டா உலோகத்துக்கு உலோகம் வேலை சார்பு மாறும். அப்ப உலோகத்துக்கு உலோகம் நுழைவாய் மீட்டர் எஃப் நோட்டும் மாறும். புரிகிறதா? தெளிவான விஷயங்கள் ஒன்னொன்னா படிப்படியாக அழகா சங்கிலி மாதிரி கோர்த்துட்டு போறோம். மறக்காது. நீங்க தெளிவா விளங்கி நோட் பண்ணி அழகா வச்சுக்கிட்டீங்கன்னா மறக்காது. கஷ்டமான பாடம் கிடையாது. ஒளி இலத்திரன் இந்த வருஷம் வாரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. சோ தெளிவாக பாருங்க. அப்ப இதை கவனி. எஃப் நோட்டை விட பெரிய மீடரன் உள்ள ஏதாவது ஒளிக்கதிர் பட்டா இந்த HF பெருக்கம் பெருசாக இருக்கும். HF பெருக்கம் பெருசாக வந்தால் HF மைனஸ் பைங்கிற அந்த பெருமானம் 0 விட ஒரு பெரிய பெருமானம் வரும். இலத்திரனுக்கு சக்தி இருக்கும். அப்ப வீசுபட்டு போகும். பாருங்க, இது மீடர்ல தான் தங்குதே ஒளிய எத்தனை போட்டோன் வந்து படுதுங்கிறதுல தங்கல இல்லையா? நீங்க எஃப் நோட்டை விட குறைந்த
ஒரு 100 பேர் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே மேற்பரப்புல இருந்து இலத்திரன்களை கலட்ட மாட்டாங்க. ஒரே ஒருத்தர் பட்டாலும் கலட்ட மாட்டாரு, 100 பேர் பட்டாலும் கலட்ட மாட்டாரு. சரியா? எஃப்ங்கிறது எஃப் நோட்டை விட குறைவாக இருந்தார். 10,000 பேர் பட்டாலும் கலட்ட மாட்டார். ஏன்? அவர் கலட்டுறதுக்கு தேவையான சக்தி அங்க இல்ல. இதுவே ஃப்ரீக்வன்சி நல்லா கூடவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எஃப் நோட்டை விட கூடவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒருத்தர் பட்டாலும் அங்க இருக்க இலத்திரனை கலட்டுவது மட்டுமன்றி அவர் ஒரு பெரிய இயக்க சக்தியோட அடிக்கவும் செய்வார். சரியா? எஃப்ங்கிறது எஃப் நோட்டுக்கே சமனா இருந்தா கலட்ட மட்டும் தான் செய்வார். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு புரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த இயக்க சக்தி அல்லது இலத்திரன் கலட்டப்படுற ஆற்றல் செறிவுல தங்கலன்னு பேசணும் இல்லையா? செறிவுங்கிறது இந்த ஒளியில இருக்க போற போட்டோன்களை ஒத்தது. ஒரு ஒளிக்கதிர் படும்போது எத்தனை போட்டோன் படுதோ அதை ஒத்தது. அந்த படுற போட்டோன் ஃப்ரீக்வன்சி தான் கலட்ட போற வேலையை செய்வாரே தவிர எத்தனை போட்டோன் வந்து பட்டுச்சுங்கிறது இங்க தேவைப்பட போறதே கிடையாது. அப்ப குறைஞ்ச சக்தியில இருக்க எத்தனை போட்டோன் வந்து பட்டாலும் மேற்பரப்புல இருக்க இலத்திரனை கலட்ட முடியாது. பெரிய ஃப்ரீக்வன்சில உள்ள ஏதாவது ஒருத்தர் வந்து பட்டாலும் கழட்டி விட்டுருவாங்க. புரியுதானே? அதுதான் மேல சொன்ன கருத்துக்களுக்கான விளக்கம். பொண்ணுன்னா எல்லாம் கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அதே ஒரு நோட்டா போட்டீங்க. ஓகே, அடுத்த கவனிங்க. இந்த வேலை சார்பு கூட கூட ஒரு மேற்பரப்புல இருந்து இலத்திரனை கலட்டுறதுக்கு தேவையான சக்தி கூடுது. அதான் வேலை சார்புன்னு சொல்றது. ஆனா நம்ம முதல்ல பேசும்போது சொன்னோம், ஒரு இலத்திரனை நல்ல ரியாக்டிவான உலோகங்கள்ல இருந்து கலட்டுறது ஈஸி. இதுவே ஒரு இலத்திரனை ரியாக்டிவ் இல்லாத இனர்டான மெட்டல்ஸ் இருப்பாங்களே, தங்கம், வெள்ளி, அந்த மாதிரி ஆக்கள் இருப்பாங்களே, அவங்கள இருந்து கலட்டுறது கஷ்டமாக இருக்கும். உண்மையிலேயே அதுதான் அயனாக்கட் சக்தி அப்படின்னு சொல்றது. ரியாக்டிவ்னு சொல்றதை ஏன் நம்ம இங்க யூஸ் பண்றோம்னா, நல்லா அயனாக்கக்கூடிய ஆக்கள் தான் நல்லா ரியாக்ட் பண்ணுவாங்க, தாக்கத்துல ஈடுபடுவாங்க இல்லையா? அப்போ அயனாக்கட் சக்திங்கிறது இலத்திரனை கலற்ற ஆற்றல். இலத்திரனை கலற்ற ஆற்றல் குறைந்த ஆக்களுக்கு வேலை சார்பு குறைவாக இருக்கு. அப்ப ரியாக்டிவான ஆக்களுக்கு வேலை சார்பு குறைவாக இருக்கு. உதாரணமா சீசியம், பொட்டாசியம் எல்லாம் எடுத்தா பை ரொம்ப சின்ன பெருமானமா இருக்கும். அதை இலத்திரன் வோல்ட்ல தான் சாதாரணமா கொடுப்பாங்க. இலத்திரன் வோல்ட்ங்கிறது சக்தியின் அலகு. சரியா? அது சாதாரணமா சின்னதாக இருக்கும். இதுவே இன்னர்டான தாக்கம் புரியாத ஆக்கள் இருப்பாங்க இல்லையா, வெள்ளி, தங்கம், அந்த மாதிரி ஆக்கள், அவங்களுக்கு வேலை சார்பு பெரிய ஒரு பெருமானமாக வரும். புரியுதா? அது உலோகத்துக்கு உலோகம் மாறும்னு தெரியும். இப்ப எப்படி மாறுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, அதையும் தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட வெள்ளி, தங்கம் இவங்களுக்கு எல்லாம் பெரிய பெருமானமா இருக்கும். ஆனா பெருசா இருக்குங்கிறதுக்காக 1000, 10,000 நினைச்சிடாங்க. இலத்திரன் வோல்ட்ல தான் இருக்க போது 4.3, 4.5 அப்படி பெருமானங்கள் தான் வரும். அதே மாதிரி ரொம்ப ரியாக்டிவான ஆக்கள் சீசியம், கால்சியம், சோடியம் எல்லாம் இருக்காங்களே, பொட்டாசியம், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் குறைவா வரும். 2.3ல இருந்து 2.9 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். 2.4, 2.5 அப்படி இருக்கும். சரியா? ரொம்ப பெருசா இருக்குங்கிறதுக்காக மில்லியன் கணக்குல இருக்கும்ல யோசிச்சுறாங்க. இது வேலை சார்பு. இலத்திரன்ட்டு ஏற்றத்தை அங்க இருக்க தடுப்படுத்தத்தால பெருக்க போறோம். இலத்திரன் ஏற்றம் ரொம்ப சின்னதுன்னு தெரியும். வரப்போற வேலை சார்பு குட்டியாதான். சரிதானே? பெரிய ரியாக்டிவான ஆக்களுக்கு 2.4, 2.3 அப்படி வரும். ரியாக்டிவ் இல்லாத ஆக்களுக்கு 4.3 அப்படி வரும். அப்ப அதை வச்சுட்டு உங்களால என்ன பண்ண முடியும்? நுழைவாய் மீடரனே கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்கிறது? எஃப் நோட் தேவையாக இருந்தால் ஒரு உலோகத்தின் பையை எச்சால பிரிச்சு விட்டீங்கன்னா சரிதானே? பையோர் எச் பை தெரியுமா இருந்தா அதை வச்சு நீங்க எச்சால பிரிச்சு எஃப் நோட்டையும் கண்டுக்கலாம். எஃப் நோட்டை நீங்க கண்டு பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி விடை ஒண்ணு போடக்கூடிய மாதிரி கேள்விகள் வரலாம். பார்ட் 1ல வந்தா வரும். ஓகேவா? அப்ப பாருங்க, இதுதான் நம்மளுடைய ஒளி மின் விளைவு அப்படிங்கிற பாடம். அப்ப இந்த பாடம் நம்ம தெளிவாக படிச்சிருக்கோம். உங்களுக்கு தெளிவாக எல்லாம் விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து எப்படி ஒரு ஒளிக்கதிரை துணிக்கை மாதிரி நம்ம இங்க பேசுறோமோ, ஒரு ஒளிக்கதிர்ங்கிறது நம்ம ஒரு தொடர்ச்சியா வார ஒரு விஷயம்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதை வந்து சின்ன சின்ன துணிக்கைகளா, சின்ன சின்ன பொட்டலங்களா வருதுன்னு எப்படி நம்ம மாத்தி பேசணுமோ, இதே மாதிரி தனித்தனியா திணிவுகள்லாம் இருக்கே, அதெல்லாம் தனித்தனியான ஆக்களே கிடையாது. அவங்க எல்லாமே ஒரு அலை மாதிரி கண்டினியூஸான ஆக்கள் அப்படின்னு அடுத்து பேசும். அது சடத்தின் அலையியல். இப்ப நம்ம பேசுனது ஒரு அலையின் துணிக்கையல். அடுத்து நம்ம பேசுவோம் துணிக்கின்ற அலையியல். சரியா? அது அதுக்கப்புறம் எக்ஸ்ரே கதிர்கள் பத்தி பேசுவோம். எக்ஸ்ரே கதிர்களுக்கு பிறகு கதிர் தொழிற்பாடு பத்தி பேசுவோம். அதுக்கு பிறகு அந்த அணுக்கள்ல இருக்க போற உப துணிக்கைகள் பத்தி பேசுவோம். அதோட நம்மளுக்கு இந்த பாடம் முடியும். அப்போ அந்த விஷயங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல போடுறேன். ஒளிமின் விளைவு கொஞ்சம் சீரியஸா முக்கியத்துவம் கொடுத்து பார்த்து வைங்க. ஓகே, இதுல உங்களுக்கு தெளிவாக எல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதுல டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட்ல போடுங்க.